ஓகே. சரி, நம்ம செஷனுக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த செஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினா நீங்க ஜாயின் பண்றதுக்கான ரீசன் என்னன்னா, இப்போ நம்ம ப்ராடக்ட் வைஸ் நீங்க மெயினா எமோஷன் இல்லாம எங்களால வந்து உங்களை ட்ரேட் பண்ண வைக்க முடியும். நீங்க சப்போஸ் மார்க்கெட்ல ஒரு பொசிஷன் எடுத்துட்டாலும் நீங்க பதட்டம் இல்லாம அதை ரூல்ஸ் படி நீங்க ஹோல்ட் பண்ணணும். அதுதான் எங்களோட அஜெண்டா. ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்த உங்ககிட்ட அட்டைன் பண்ணணும் அப்படின்னா நீங்களும் டெடிகேட்டடா இதுல ஃபுல் ஃபிளெஜா ஃபோக்கஸ் பண்ணி இந்த விஷயத்தை வந்து கத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால ஒன்ஸ் நீங்க கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா மார்க்கெட் எந்த ஒரு மூளை போனாலும் சாரி எமோஷனா நான் அஃபெக்ட் ஆகாம என்னோட டிசிஷனை நான் கம்மி பண்ணி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் வந்து தேவை. ஓகேங்களா? ஸோ அந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச் தான் நான் ஒரு வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கேன் குரூப்ல. ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு அட்டைன் ஆகணும் அப்படின்னா உங்க சைடு இருந்தும் அந்த எப்படி சொல்றது, அந்த இன்புட்ஸ் வந்து வரணும். அப்பதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா இல்லை எங்க புரியல அது எல்லாமே என்னால அட்ரஸ் பண்ண முடியும். இல்லைன்னா நான் மட்டும் சொல்லிட்டு போவேன், பட் உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதனால புரியல அப்படின்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணி கேளுங்க. நான் மல்டிபிள் டைம் சொல்லவும் ரெடி. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நேற்று நம்ம ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மொமெண்டம் என்ட்ரி அப்படின்னா என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஓகே ஓகே, பார்க்குறேன் சார், கண்டிப்பாக சேட் பார்க்குறேன். ஓகே. நிஃப்டி பற்றி கேட்டிருக்காரு. ஸோ இப்போ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஆர்பி கொடுத்துருக்கு, ஏன் ஆப்போசிட்டாக போகுது அப்படின்னு கேட்டிருக்காரு சார். ஸோ 15 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் வச்சு பார்க்குறேன். ஓகேங்களா? 15 மினிட்ஸ் அண்ட் 5 மினிட்ஸ் ரெண்டு டைம் ஃப்ரேமும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ நேற்று நேற்று சினாரியோ படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான் நேற்று லைவ்ல. புல் ட்ராப் கொடுத்து உங்களுக்கு வேலிட் செல் கொடுத்து ஒரு கன்சாலிடேட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜான ஒரு ஃபால் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராப் பேஸ்டு என்ட்ரிஸ்ல எந்த ஒரு இண்டிகேஷனும் வரல. ஸோ நான் வந்து இதில் மொமெண்டம் என்ட்ரிஸ் வந்து ஆன் பண்ணுறேன். ஓகேங்களா? மொமெண்டம்ன்றது B/E S/P வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ அது ரிலேட்டடாகவும் எந்த ஒரு சிக்னல்ஸும் வரல. ஓகேங்களா? ஸோ பட் 5 மினிட்ஸ், சரி 5 மினிட்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஆர்பி வந்திருக்கு. ஸோ பை படி என்ன பண்ணிப்போம்னா அடுத்த கேண்டல்ல ஒரு பை என்ட்ரி எடுத்திருப்போம். பட் நம்மளோட எஸ்எல் வந்து ஹிட் ஆயிருக்கும். ஓகேங்களா? நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகுதுன்றதுனால நீங்க ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களால கன்சிஸ்டன்ட் ரிசல்ட் வந்து கொண்டு வர முடியாது. நான் ஃபர்ஸ்ட் நேற்று செஷன்ல காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஒரு ஓடி ட்ரேடிங் ஜேர்னல் வந்து ஒன்று காட்டியிருப்பேன். சப்போஸ் அதை அகைன் நான் ஓப்பன் பண்றேன். இந்த ஜேர்னல் வந்து நான் இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்லோட் பண்றேன். எய்தர் நீங்க பேக் டெஸ்ட் பண்றதா இருந்தாலும் இல்ல ஆல்ரெடி யூஸ் பண்றவங்க, இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றவங்க ஆல்ரெடி ட்ரேட் பண்றவங்களா இருந்தாலும் மஸ்ட் இந்த ஜேர்னலை ஃபில் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. மஸ்ட் இந்த ஜேர்னல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்றது, நீங்க எடுத்த ட்ராக் ரெக்கார்டு, தட் மீன்ஸ் நீங்க எடுத்த ட்ரேடை அழகா ட்ராக் பண்ணி சொல்லும். எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோ லாஸ்ன்றது டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால ஒரு லாஸ் ஒரு ப்ராஃபிட் அப்படின்ட்டு நீங்க குயிட் பண்ணாம சிஸ்டமேட்டிக்கா நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நம்மளால எப்படி சொல்றது, நம்ம ஸ்க்ரீனை பார்க்க தேவையில்ல. தட் மீன்ஸ் மெயினா மார்க்கெட் வந்து அப் சைடு போனாலும் டவுன் சைடு போனாலும் எந்த ஒரு எமோஷனும் உங்களை அஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா? நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த எமோஷன் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் தான் பெரிய விஷயம். ஓகேங்களா? இப்ப நீங்க நிஃப்டியே எடுத்துக்கிட்டாலும் நான் நிறைய புரோக்கர் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். மும்பைல பண்ணியிருக்கேன், அது இல்லாம நார்த் இந்தியால மெனி ஸ்டேட்ல பண்ணியிருக்கேன். மேக்சிமம் எல்லாரும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பொசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் எங்களால ஒரு மேக்சிமம் ஸ்டேபிளா எங்களால ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்றாங்க. ஓகேங்களா? மேக்சிமம் ஸ்டேபிளா ஹோல்ட் பண்ண முடியாததுக்கான ரீசன் என்னன்னா, மார்க்கெட் மேல போகுமா இல்ல கீழே வருமா,
இல்லை அப்படின்ட்டு ஒரு கிளாரிட்டியான ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியாம இருக்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்றோம், அந்த விஷயத்த நம்ம இங்க பிரேக் பண்ணி உங்களுக்கு டைரக்டா ஒரு இண்டிகேஷனா காட்டிடுறோம். அந்த இண்டிகேஷன் உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னா, மார்க்கெட் என்னதான் ஃபிளக்சுவேட் ஆனாலும் உங்களுக்கு அந்த டிசிஷன் வந்து உங்களோட ப்ராஃபிட் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம சொல்ற ரூல்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ற பட்சத்துல உங்களுக்கு அவுட் ஆகுது, எனக்கு வந்து கன்சிஸ்டண்டா என்னால மார்க்கெட்ல மணி மேக் பண்ணல அப்படின்ற விஷயம் 100% கண்டிப்பா நடக்காது. எப்ப அது நடக்கும், சரியான ஒர்க் ஆகுதுன்னா, நீங்க ஒரு 2 நாள் ட்ரேட் பண்ணிட்டு 3வது நாள் பிரேக் விட்டுருப்பீங்க, 4 நாள் ட்ரேட் பண்ணிட்டு 5வது நாள் பிரேக் விட்டுருப்பீங்க. ஸோ அது மாதிரி எப்ப நீங்க இந்த ட்ரேட்ல நடுவுல நடுவுல பிரேக் விட்டு பண்றீங்களோ, அப்ப உங்களுக்கு கண்டிப்பா இந்த சிஸ்டம் வந்து பெஸ்டா அமையாது. நானே 100% சொல்றேன். எப்ப அது பெஸ்டா அமையும்னா, நீங்க ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஏன்ற சோர்ஸ் பாயிண்ட்ல ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, பின்ற டெஸ்டினேஷன் போனோம் அப்படின்னா, தொடர்ந்து ரன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? இன் பிட்வீன் பிட்ஃபால்ஸ் வரும். பிட்ஃபால்ஸ் வந்தாலும் நீங்க அந்த பின்ற டெஸ்டினேஷன் ரீச் ஆகிற வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. 20 ட்ரேடிங் டேஸ் வந்து நான் சிஸ்டமேட்டிக்கா நான் வந்து டிப்ளாய் பண்ண போறேன், இல்லை ஒரு 30 ட்ரேடிங் டேஸ் வந்து சிஸ்டமேட்டிக்கா நான் டிப்ளாய் பண்ண போறேன் அப்படின்ட்டு ஒரு உங்களுக்கே ஒரு கோல் செட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த பின்ற பாயிண்ட் ரீச் பண்றப்ப நீங்க பாசிட்டிவா தான் இருப்பீங்க. பட் முக்காவாசி பேர் வந்து இந்த ஏல இருந்து பிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு ஒரு 3 ட்ரேடிங் டேஸ்ல இல்ல 4 ட்ரேடிங் டேஸ்ல குயிட் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஆனா அவங்க லாஸ் பண்ணது என்டையர் கேபிட்டலான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா அவங்க லாஸ் பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு மினிமல் ஒரு அமௌண்ட் 1500 ஒரு 3000 தான் லாஸ் பண்ணிருப்பாங்க. பட் அதை பார்த்துட்டு பயந்துட்டு அவங்க வந்து இந்த பின்ற டெஸ்டினேஷனுக்கு போயிருக்கவே மாட்டாங்க. பட் இதை ரீச் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால சஸ்டைனபிள் ட்ரேடரா மாற முடியும். ஓகேங்களா? இல்லைன்னா டெய்லியும் நீங்க மார்க்கெட் கொடுக்குற ரியாக்ஷனுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். மார்க்கெட் என்ன இன்னைக்கு ஈரான் யுஎஸ் வார் நடந்துச்சா, இல்ல குளோபலா சென்டிமெண்ட் ஏதாச்சும் அஃபெக்ட் ஆச்சா, இப்படி மல்டிபிள் டிசிஷனுக்கு நீங்க வந்து டெய்லியும் ரியாக்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன் முன்னாடி ரொம்ப நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர, ஒரு எமோஷன் ஃப்ரீயா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ட்ரேடரா நீங்க மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஸோ அதை நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் அப்ரோச்க்குள்ள வாங்க. அப்பதான் உங்களால நிலையா, தட் மீன்ஸ் எந்த ஒரு பதட்டம் இல்லாம உங்களால ட்ரேட் பண்ணிட்டு போக முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் மொமெண்டம் என்ட்ரி வந்து நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போறோம். மொமெண்டம் என்ட்ரி அப்படின்றது ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட் வந்து அப்சைடு போகுது அப்படின்னா அந்த அப்சைடு மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ப்ரெஷரா இருக்கா, ப்ரெஷர் மீன்ஸ் அதிகமான ஆர்டர்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து ரிசீவ் ஆகுதா அப்படின்றதா நம்ம மொமெண்டம் என்ட்ரி அப்படின்ற கேட்டகரிஸ்ல சொல்றோம். ஸோ அந்த பாயிண்ட்டுக்குள்ள நீங்க ஆர்டர் எடுக்கிறப்ப உங்களால 1 or 2 கேண்டில்ஸ்லே, தட் மீன்ஸ் ஒரு கேண்டில் இல்ல 2 கேண்டில்லே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் டார்கெட் வந்து ரீச் பண்ணிட்டு ப்ராஃபிட்டபுளா வர முடியும். பட் அந்த மொமெண்டம் பாயிண்ட் இல்லாம ரேண்டமா ஒரு இடத்துல எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆர்டர்ஸ் நிறைய இருக்காது. ஓகேங்களா? ஸோ ஆர்டர்ஸ் நிறைய இருக்காது மீன்ஸ் அந்த இடத்துல லிக்விடிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த இடத்துல நீங்க எடுத்திருப்பீங்க, பட் நீங்க எப்படி சொல்றது, ஒரு 10 பாயிண்ட்ஸ், ஒரு 5 பாயிண்ட்ஸ், 15 பாயிண்ட்ஸ், அது மாதிரி ஒரு மினிமலான பாயிண்ட்ஸை பிடிச்சிட்டு நீங்க வெளியே வர மாதிரி இருக்கும் மற்ற இடத்துல எடுத்தீங்கன்னா. பட் மொமெண்டம் பாயிண்ட் கிரியேட் ஆகுற இடத்துல எடுத்தீங்கன்னா உங்களால குயிக்கா ஒரு ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணிட்டு வர முடியும். ஸோ அதுதான் மொமெண்டம் என்ட்ரிக்கும் நார்மலா நம்ம எடுக்கிற பை ஆர்டருக்கும் இருக்க வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மொமெண்டம் என்ட்ரியை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நம்ம மூணு மூணு ஃபார்முலாஸ் மாதிரி வச்சிருக்கோம். ஓகேங்களா? கோர் ஃபார்முலாஸ் மாதிரி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்ல எப்படி சொல்றது, ஒரு டார்க் கிரீன் லைன், தட் மீன்ஸ் ஒரு டார்க் கிரீன் லைன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த கிரீன் லைனுக்கு மேல உங்களுக்கு சிக்னல் வந்து ஜென்ரேட் ஆகும். சிக்னல் எப்பயுமே மொமெண்டம் சிக்னல் பொறுத்த வரைக்கும் அந்த கேண்டிலோட ஓப்பன்ல தான் ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? அந்த கேண்டிலோட ஓப்பன் பிரைஸ்ல தான் ஜென்ரேட் ஆகும். கிரீன் கேண்டில், தட் மீன்ஸ் புல்லிஷ் கேண்டில் பொறுத்த வரைக்கும் அந்த சாரி, அந்த இண்டிகேஷன் வந்து உங்களுக்கு கீழே இருக்கும். ஓகேங்களா? புல்லிஷ் கேண்டில் பொறுத்த வரைக்கும் அந்த இண்டிகேஷன் வந்து கீழே இருக்கும். அதே பியரிஷ் கேண்டில் பொறுத்த வரைக்கும் அந்த இண்டிகேஷன் வந்து மேல இருக்கும். ஏன் மேல இருக்கும்னா பீரிஷ் கேண்டலோட ஓப்பன் பிரைஸ் வந்து மேல, கரெக்ட்டுங்களா? பீரிஷ் கேண்டலோட ஓப்பன் பிரைஸ் மேல, புல்லிஷ் கேண்டலோட ஓப்பன் பிரைஸ் வந்து கீழே. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த இண்டிகேஷன் வந்து ஓப்பன் பிரைஸ்ல தான் நம்மளுக்கு இண்டிகேட் ஆகும். ஓகேங்களா?
ஸோ இதுல வந்து மெயினா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10 மணிக்கு ஒரு B/CE அப்படின்னு சிக்னல் வருது. தட் மீன்ஸ் B/CE S/PE அப்படின்னு நீங்க ஸ்கிரீன்ல எந்த இண்டிகேஷன் பார்த்தாலும் அது எல்லாமே மொமெண்டம் என்ட்ரி ரிலேட்டடா வர்றது. ஓகேங்களா? ஸோ B/CE S/PE அப்படின்னு உங்களுக்கு இண்டிகேஷன் எங்கெல்லாம் காட்டுதோ அதெல்லாம் மொமெண்டம் என்ட்ரி ரிலேட்டடா கிரியேட் ஆகிற ஒரு என்ட்ரி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஸோ அப்ப கிரீன் கேண்டிலோட ஓப்பன் பிரைஸ்ல வரும். அதே மாதிரி ரெட் கேண்டிலோட ஓப்பன் பிரைஸ் மேல வரும். ஓகேங்களா? ஸோ இப்ப நீங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, இந்த மொமெண்டம் என்ட்ரியில மட்டும் எடுத்தா நான் சக்சஸ் ஆயிடுவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவும் ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஓகே 10 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒரு 8 ட்ரேட் வந்து 8 ட்ரேட் வந்து வின் பண்றீங்க. 2 ட்ரேட் வந்து எனக்கு நெகட்டிவா போகுது அப்படின்னாலும் நல்லதுதான். ஓகேங்களா? ஏன்னா ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் மெயின் வந்து ப்ராபிலிட்டி ஆஃப் கேம் தான். ஓகேங்களா? ப்ராபிலிட்டி ஆஃப் வின்னிங் தான். ஓகேங்களா? நீங்க ஒரு 10 ட்ரேட் தொடர்ந்து ஒரு சிஸ்டம்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஆஹ், ஒரு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எவ்வளவு வின் ரேட் தருது, அது எவ்வளவு டிரா டவுன், தட் மீன்ஸ் நான் வச்சிருக்கிற கேபிட்டல்ல மேக்ஸிமம் எவ்வளவு லாஸ் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி விஷயம்லாம் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அப்படி பாக்குறப்ப மொமெண்டம் என்ட்ரின்றது நீங்க ஒரு அதிகமான ஒரு ஆர்டர் விழுற இடத்துல என்டர் ஆகுறதுனால மேக்சிமம் நீங்க லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி. சப்போஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் அதையும் நம்ம ரெக்கவர் பண்றதுக்கு டெக்னிக்ஸ் வச்சிருக்கோம். டெக்னிக்ஸ் மீன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கிரைட்டீரியா வந்து வச்சிருக்கோம். ஸோ அதுல நீங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் உங்க ஸ்டாப் லாஸை வந்து எப்படி சொல்றது ரெக்கவர் பண்ண முடியும். நம்மளால ஈஸியா வந்து ரெக்கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்ப மொமெண்டம் என்ட்ரி அப்படின்னு வந்துச்சுன்னா B/CE S/P அப்படின்னு இண்டிகேஷன்ல காட்டும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்ப எனக்கு ஓகே B/CE S/P வந்து எனக்கு காட்டிடுச்சு. ஸோ இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா நான் இப்ப டேஷ்போர்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டேஷ்போர்ட்ல பாத்தீங்கன்னா மல்டிபிள் சிக்னல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. இப்ப மிட் கேப்ல பாத்தீங்கன்னா வேலிட் செல் கொடுத்துருக்கு. அதே மாதிரி வேற இதுல ஸோ வேலிட் செல் வேலிட் பைன்றது செப்பரேட் கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். இப்ப B/CE S/P எது இதெல்லாம் வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் கிஃப்ட் நிப்டியில ஜென்ரேட் ஆனது. மிட் கேப் செலக்ட்ல பாத்தீங்கன்னா எனக்கு B/CE கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் கான்செப்ட் போறதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்குன்றத உங்களுக்கு இதுல ஸ்கிரீன்ல காட்டிடுறேன். ஸோ 15 மினிட்ஸ்ல தான். ஓகே. ஸோ ஓகே மிட் கேப்ல நம்மளுக்கு வேலிட் செல் கொடுத்துருக்கு. இப்போ வேலிட் செல்க்கு ஏற்ற மாதிரி ஃபால் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் மொமெண்டம் என்ட்ரின்றதை ஆன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஆன்ல தான் இருக்கு. ஒன் சாரி ஓகே நேத்து வந்து 13:45 சாரி இன்னைக்கு ஜென்ரேட் ஆகல. இது நேத்து வந்த டேட்டா. ஸோ நேத்து வந்த டேட்டா படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஜென்ரேட் ஆயிருக்கு பாருங்க. B/CE அப்படின்னு ஜென்ரேட் ஆயிருக்கு. டார்க் ரெட் லைனுக்கு கீழே ஜென்ரேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க கொஸ்டின் வரும் என்ன சார் மார்க்கெட் டவுன்ல போயிட்டு இருக்கு ஆனா B/CE வந்து கீழே கொடுத்துருக்கே அப்படின்னு டவுட் வரும். ஸோ இது எல்லாமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு புரியுற வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தயவு செஞ்சு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாப் பண்ணி கேளுங்க. கண்டிப்பா நான் அட்ரஸ் பண்றேன். பட் இப்படி டவுட்டோட மட்டும் இந்த செஷன் முடிச்சுட்டு போவாதீங்க. டவுட் கிளியர் ஆனா மட்டும் இந்த செஷனை வைண்ட் அப் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் வைண்ட் அப் பண்ண மாட்டேன். நீங்க உங்களுக்கு கிளியர் ஆனா மட்டும் தான் இதை வைண்ட் அப் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓகே B/CE இங்க கிரியேட் ஆயிருக்கு. மேலையும் பாத்தீங்கன்னா B/CE அப்படின்றது மேல வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வச்சிருக்கிறது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 15 மினிட்ஸ் அண்ட் 30 மினிட்ஸ்ல ஜென்ரேட் ஆகிற B/CE S/PE மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. 5 மினிட்ஸ்ல S/PE B/CE காட்டுச்சுன்னா அதுக்கு முக்கியத்துவம் தராதீங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப எனக்கு ரெண்டு விஷயம் தான். ஒன்னு அந்த மொமெண்டம் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் அது வந்து டார்க் கிரீன் லைனுக்கு மேல ஃபார்ம் ஆகுதா, தட் மீன்ஸ் டார்க் கிரீன் லைனுக்கு மேல B/CE இல்ல S/PE அப்படின்ற இண்டிகேஷன் வந்து ஃபார்ம் ஆகுதா அப்படின்றத முதல்ல நான் பார்க்கணும். ஓகேங்களா? டார்க் கிரீன் லைனுக்கு மேல ஃபார்ம் ஆகுதா அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணணும் ஒரு சிக்னல் வந்த உடனே. நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா டார்க் ரெட் லைனுக்கு கீழே ஃபார்ம் ஆகுதா, தட் மீன்ஸ் டார்க் ரெட் லைனுக்கு கீழே ஃபார்ம் ஆகுதா அப்படின்றத B/CE அதே மாதிரி S/PE என்னடா இவரு மார்க்கெட் வந்து கீழே வருது ஆனா B/CE போடுறாரு அப்படின்னு டவுட் வரும்.
ஸோ அந்த கான்செப்ட் எல்லாமே நான் கிளாரிஃபை பண்றேன். ஸோ டார்க் ரெட் லைனுக்கு கீழே பி சி ஃபார்ம் ஆகுதா, அதே மாதிரி பி ஃபார்ம் ஆகுதா அப்படின்றத இந்த டார்க் ரெட் லைன் கீழே இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? அப்ப இப்ப இந்த சாரி இந்த இண்டிகேட் பொறுத்த வரைக்கும் இப்ப டவுட் வரும். இங்க கீழே ப்ளூ லைன்லாம் இருக்கே சார், நான் இதெல்லாம் எப்படி சார் நான் கன்சிடர் பண்ணது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ளூ லைன் இருக்குல்ல, இந்த ப்ளூ லைன் அதே மாதிரி இந்த ரெட் லைனுக்கு மேல ப்ளூ லைன் ஃபார்ம் ஆகும். இந்த கிரீன் லைனுக்கு கீழே வந்து ஒரு ப்ளூ லைன் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். அது நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு ஜோன் மாதிரி இருக்கும். தட் மீன்ஸ் ஒரு கிரீன் ஜோனாவும் ஒரு ரெட் ஜோனாவும் நம்மளுக்கு காட்டும். ஓகேங்களா? ரெட் ஜோனாவும் கிரீன் ஜோனாவும் காட்டும். இப்ப இதுக்கு கீழே ஒரு ப்ளூ லைன், சாரி இதுக்கு ஒன் செகண்ட், இதுக்கு கீழே வந்து ஒரு ப்ளூ லைன் இருக்கு, அதே மாதிரி இதுக்கு மேல ஒரு ப்ளூ லைன் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஒரு சிக்னல் வந்து இந்த இந்த கிரீன் லைனுக்கும் இந்த ப்ளூ லைனுக்கும் நடுவுல ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த சிக்னல் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த ப்ளூ லைனுக்கும் இந்த ரெட் லைனுக்கும் நடுவுல ஒரு சிக்னல் ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த சிக்னலை நம்ம பார்க்க கூடாது, கன்சிடர் பண்ணக்கூடாது, என்ட்ரிக்கு கன்சிடர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த ப்ளூ லைனுக்கு கீழே ஒரு சிக்னல் ஃபார்ம் ஆகுதுன்னா அதையும் கன்சிடர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த ப்ளூ லைனுக்கு மேல ஒரு சிக்னல் ஃபார்ம் ஆகுதுன்னா அதையும் கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்ப ரெண்டு இடத்துல கன்சிடர் பண்ணக்கூடாது. ஒண்ணு இந்த ஜோனுக்குள்ள ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த ப்ளூ லைனுக்கு கீழே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த ப்ளூ லைன் அதான் அதே சேம் கான்செப்ட் தான், பட் என்னன்னா உல்டாவா வரும் ரெட்டுக்கு பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொன்னு தேர்டா ஒரு கண்டிஷன் இருக்கு. அது என்னன்னா இந்த ஒரு சிக்னல் கூடவும் ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது சேர்ந்தே வரும். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நான் 15 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். ஓகே, நான் இதுல காட்டுறேன். ஸோ இது பாத்தீங்கன்னா இப்ப இந்த கர்சர் இந்த சிக்னல் மேல நான் இப்ப கர்சர் வச்சேன்னா மேல பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது ஒண்ணு காட்டுது. ஓகேங்களா? இந்த ப்ரொஜெக்ஷன் வந்து என்ன இருக்கு, ஃபாலிங் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரொஜெக்ஷன் என்ன இருக்கு, ஃபாலிங் இருக்கு. ஸோ அப்ப ஃபாலிங் இருக்கு அப்படின்னா ஓகே, இந்த ப்ரொஜெக்ஷன்ல வந்து சைட்வேஸ் அப்படின்னு காட்டுச்சு அப்படின்னா இந்த ப்ரொஜெக்ஷன் கோலன் சைட்வேஸ் அப்படின்னு காட்டுச்சுன்னா அந்த சிக்னலையும் நாம் என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? ப்ரொஜெக்ஷன் வந்து சைட்வேஸ் அப்படின்னு காட்டுச்சுன்னா அந்த சிக்னலையும் நான் என்ன பண்ணணும், என்ட்ரிக்கு வந்து எடுத்துக்க கூடாது. அப்ப 3 கிரைட்டீரியால நான் வந்து சிக்னல் வந்து அவாய்ட் பண்ணுவேன். ஒன்னு இந்த ஜோனுக்குள்ள ஃபார்ம் ஆச்சுன்னா அவாய்ட் பண்ணுவேன். இந்த ப்ளூ லைனுக்கு கீழேயும் இல்ல இந்த ப்ளூ லைனுக்கு மேலையும் ஃபார்ம் ஆச்சுன்னா அவாய்ட் பண்ணுவேன். இல்ல ப்ரொஜெக்ஷன் வந்து சைட்வேஸ் அப்படின்னு காட்டுச்சுனாலும் அந்த இடத்துலயும் அவாய்ட் பண்ணுவேன். ஏன் சார் இந்த இடத்துல எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல எடுத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன்ல போறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். தட் மீன்ஸ் நீங்க எடுத்துருவீங்க, பட் பிரீமியம் வந்து அந்த அளவுக்கு ஃபாஸ்டா மூவ் ஆகாது. ஸோ அதனால உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான ரீசன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதனால இந்த 3 இடமும் நீங்க என்ட்ரி எடுக்க கூடாததுக்கான ஒரு ஏரியா. ஓகேங்களா? இது எல்லாருக்கும் கிளியர் ஆச்சா? சப்போஸ் நோட் பேட்லயோ இல்ல ஒரு மொபைல் நோட்ஸ்லயோ ஏதாச்சும் ஒரு இடத்துல இந்த கண்டிஷனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ஓகேவா? எதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்றத முதல்ல நான் இப்ப சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டாபிக் உள்ள போகலாம். கிளியர் ஆச்சுன்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் கான்செப்ட் குள்ள நம்ம போகலாம். ஏன்னா நிறைய கன்ஃபியூஷன் எடுக்கக்கூடாத ஏரியால வரும், அதனால கேட்குறேன். இது கிளியரா நோட் பண்ணிக்கிட்டீங்களா? இன்னொரு டைம் சொல்ல முடியும் சார்? ஓகே சார். ஸோ டார்க் கிரீன் லைனுக்கும் அந்த ப்ளூ லைனுக்கும் நடுவுல சிக்னல் ஃபார்ம் ஆகுது. தட் மீன்ஸ் சிக்னல் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் அந்த கேண்டலோட ஓப்பன்ல தான் ஃபார்ம் ஆகும். சப்போஸ் அந்த ஓப்பன் பிரைஸ் வந்து இந்த ஜோனுக்குள்ள இருந்துச்சு, இந்த டார்க் கிரீனுக்கும் இந்த ப்ளூக்கும் நடுவுல இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து எடுக்க மாட்டீங்க. ஓகேங்களா? தட் மீன்ஸ் அந்த என்ட்ரி வந்து அவாய்ட் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி இந்த ப்ளூ லைனுக்கு கீழே ஃபார்ம் ஆகுது, தட் மீன்ஸ் அந்த சிக்னல் வந்து ப்ளூ லைனுக்கு கீழே ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா அதையும் நம்ம எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ப்ரொஜெக்ஷன், அந்த சிக்னல் மேலே வந்து இப்போ கர்சர் வைக்கிறீங்க அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு காட்டும். ஓகேங்களா? அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து ஃபாலிங் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த சிக்னலையும் நீங்க வந்து எடுக்கக்கூடாது. சரி, ஃபாலிங் இல்ல சைட்வேஸ் இருந்துச்சுன்னா அந்த சிக்னலையும் எடுக்கக்கூடாது. சேம் இதே கண்டிஷன் தான் பேரிஷ் மார்க்கெட்டுக்கும். ஓகேங்களா? சேம் இதே கண்டிஷன் தான் பேரிஷ் மார்க்கெட்டுக்கும். பேரிஷ் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ளூ லைனுக்கும் ரெட் லைனுக்கும் நடுவுல இருந்துச்சுன்னா எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ப்ளூ லைனுக்கு மேல இருந்தாலும் எடுக்கக்கூடாது. ப்ரொஜெக்ஷன் வந்து சைட்வேஸ் அப்படின்னு இருந்தாலும் அந்த இடத்துலயும் நீங்க எடுக்கக்கூடாது. இப்ப கேட்கலாம், சார் இந்த மொமெண்டம் என்ட்ரி பொறுத்த வரைக்கும்
நீங்க 1 or 2 கேண்டில்ஸ்லயே ப்ராஃபிட் புக் பண்ண முடியும்னு சொல்றீங்களே, நான் வந்து அந்த என்டையர் டேவோட ட்ரெண்ட் வந்து என்னால ஹோல்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் கான்செப்ட் இருக்கு. அதையும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்ப எடுக்கக்கூடாத விஷயம் என்னன்றதை மட்டும் இப்ப சொல்லியிருக்கேன். அது ஓகேவா? நெக்ஸ்ட் கான்செப்ட் குள்ள போலாமா? எல்லாருக்கும் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா? ஏன்னா இது இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு சார்ட்ல பாக்குறப்ப கண்டிப்பா கன்ஃபியூஷன் வரும். அதனால சொல்றேன். இது நீங்க சார்ட்ல எது எதெல்லாம் எடுக்க கூடாதுன்ற கண்டிஷன் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சாதான் நான் வந்து கான்செப்ட் குள்ள கிளாரிட்டியா போக முடியும். சார் குட் மார்னிங். ஆக்சுவலா புரியுது சார். நான் கொஞ்சம் explain எக்ஸாம்பிள் பண்றேன். காமிங்க சார். இந்த சிக்னல்னு சொல்றது வந்து அந்த B/C S/Eன்னு அந்த கேண்டில் கீழே வர்றது தான் சிக்னல்னு சொல்றீங்க, அப்படிதான்? ஆமா சார். அது எல்லாமே மொமெண்டம் கிரைட்டீரியால சேரும் சார். இப்ப நான் சொன்னது எல்லாமே மொமெண்டம் என்ட்ரி. மொமெண்டம் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம என்னன்னா மொமெண்டம் என்ட்ரி வந்து ஒரு ட்ரெண்டுக்குள்ளார, தட் மீன்ஸ் ஒரு அப் ட்ரெண்டுக்குள்ளார நடக்கிற ஒரு பையிங் ப்ரெஷர், சாரி செல்லிங் ப்ரெஷரும் ஒரு பையிங் ப்ரெஷரும் கிரியேட் ஆகுற ஏரியா. ஓகே ஓகேங்களா? ஒரு எப்படி சொல்றது, பட் ட்ராப் பொறுத்த வரைக்கும் என்டையர் ட்ரெண்டை ரிவர்ஸ் பண்ணிடும். ட்ராப் வந்து என்டையர் ட்ரெண்டையுமே ரிவர்ஸ் பண்ணும். பட் மொமெண்டம் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரெண்டுக்குள்ள நடக்கிற ஒரு பையிங் ப்ரெஷர் பாயிண்ட் அண்ட் செல்லிங் ப்ரெஷர் பாயிண்ட். நீங்க வந்து அதுல குயிக்கா ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரலாம் மொமெண்டம் என்ட்ரி பொறுத்த வரைக்கும். ஓகே. நம்ம ரேண்டமா எல்லா இடத்துலயும் என்டர் ஆகாம, ஸோ அந்த சிக்னல் ஜென்ரேட் ஆகுறப்ப என்டர் ஆனீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்றது, குயிக்கா உங்களால ப்ராஃபிட் பண்ணிட்டு வர முடியும். சார் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? ஒரு டிசிஎஸ் ஷேரை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்களேன். நான் இதை வச்சு பார்க்கும்போது அது ரைசிங்னு காட்டுது மொமெண்டம், ஓகே சார். C/பைன்னு தான் காட்டுது. அதான் ஓகே, நான் அதை சொல்றேன் சார். இப்போ அந்த C/P அந்த மாதிரி சிக்னல் பைக்கு மேல வந்தோம்னா அந்த கேண்டில் க்ளோஸ் ஆனான்னு வாங்கணுமா சார்? அது எப்படி? இல்ல சார், ஓபன்லயே வாங்கிக்கலாம். ஓபன். ஓகே, இப்போ சார் வந்து மேல இருக்கு சார். அதான் சொல்லுங்க சார். இப்போ அந்த சிக்னல் வந்தோடனே நம்ம பை எடுத்துடலாம், அப்படிதானே? ஆமா சார். ஆமா, நீங்க சொன்ன ரீஜனுக்குள்ள இல்லாம அந்த சிக்னல் வந்துருச்சுன்னா நம்ம பை எடுத்துடலாம். ஆமா சார். ஆமா. ஸோ இப்போ நம்ம பார்த்த சினாரியோ படி டார்க் கிரீன் லைனுக்கு மேல தான் இந்த சிக்னல் ஃபார்ம் ஆயிருக்கு. கிரீன் கேண்டில் பொறுத்த வரைக்கும் இந்த ஓப்பன்ல தான் இந்த சிக்னல் ஜென்ரேட் ஆயிருக்கும். கரெக்டா பாத்தீங்கன்னா 9:15 கரெக்டா B/Cன்னு வந்திருக்கு. நம்மளுக்கு ப்ரொஜெக்ஷன் அப்படின்றதும் ரைசிங்ல இருக்கு. அப்ப நம்மளுக்கு அந்த 3 அவாய்டபிள் கிரைட்டீரியால இது மெட் ஆகல. கரெக்டுங்களா? இந்த 3 அவாய்டபிள் கிரைட்டீரியாக்குள்ள இது வரல. அப்ப இது வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம் என்ட்ரிக்கு. அப்படி என்ட்ரிக்கு நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கரெக்டா 9:15க்குன்னா 9:16க்கு ஒரு நிமிஷம் கழிச்சு ஒரு பை என்ட்ரி வந்து நம்ம எடுத்திருக்கலாம். ஓகேங்களா? ஒரு நிமிஷம் கழிச்சு ஒரு பை என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா ஒரு ஷார்ட்டர் ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் கேண்டில்லே நம்மளுக்கு டார்கெட் ரீச் ஆயிருக்கு. பட் ஈவன் தோ நம்ம ஹோல்ட் பண்ணலாம், ஸ்டில் அப்சைட் ப்ரெஷர் தான் இருக்கு, அப்சைடு டைரக்ஷன் தான் இருக்கு. இது கூட அடிஷ்னலா நம்ம ட்ராப்பும் பார்ப்போம். ட்ராப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா நமக்கு நேத்தே பாத்தீங்கன்னா பியர் ட்ராப் காட்டியிருக்கு. அப்ப ஒரு பாட்டம்ல இருந்து வேலிட் பை கொடுத்து அப் ட்ரெண்ட் போகுது மார்க்கெட்டு. அந்த அப் ட்ரெண்ட் போற மார்க்கெட்குள்ளார எனக்கு ஒரு மொமெண்டம் என்ட்ரி கிரியேட் ஆயிருக்கு. சப்போஸ் இன்னைக்கு நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா ஒரு ப்ராஃபிட்டபிளா நம்மளால முடியும். சார் இப்போ அது வந்து டார்கெட் ரீச் ஆயிடுச்சு, அப் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால ஹோல்ட் பண்ணலான்றீங்க. இப்போ அது எவ்வளவு நேரம் வரைக்கும் சார் ஹோல்ட் பண்ணலாம்? ஓகே, மொமெண்டம் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம சஜஸ்டபிள் பண்றது 1:2 ரிஸ்க் ரிவார்ட் சார். மொமெண்டம் என்ட்ரிக்கு நம்ம டார்கெட்னு இங்க கிரீன் கலர் டாட் இருக்கு பாத்தீங்களா? ஓகே, இந்த கிரீன் கலர் டாட் தான் நம்ம டார்கெட்டா சொல்லியிருக்கோம். பட் ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா நம்ம சஜஸ்டபிள் என்ன சொல்றோம்னா 1:2 உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க 1:2 ரிஸ்க் ரிவார்ட்ல நீங்க இந்த பொசிஷன் வந்து நீங்க எடுத்துக்கலாம். மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் ட்ராப்புக்கு வந்து இங்க அப்டேட் ஆயிடும், டார்கெட் ஸ்டாப் லாஸ் எல்லாமே மேல அப்டேட் ஆயிடும். பட் மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் 1:2 ரிஸ்க் ரிவார்ட்ல நீங்க வந்து இந்த ட்ரேடை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரெண்டுக்குள்ள நடக்கிற ஒரு குயிக் ஒரு பையிங் ப்ரெஷர், ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஸோ அதுல வந்து நம்ம என்டையர் ட்ரேடு வந்து நம்ம எப்படி சொல்றது ஹோல்ட் பண்ணலாம். அதுக்கான கான்செப்டும் சொல்றேன். ஸோ ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:2 வைக்கிறப்ப நல்லா இருக்கும் நமக்கு. ஓகே சார். ஓகே சார். பிரபா, ஒரு சின்ன டவுட் ப்ரோ. சொல்லுங்க. பிரபா, இப்போ நீங்க 9:15 பாக்குறீங்கல்ல, B/C ஃபார்ம் ஆயிருக்கு கிரீன் கலர் கேண்டில் மேல. சோ அந்த நீங்க முன்னாடி ஒரு சார்ட் கொடுத்திருந்தீங்களா, அதாவது ஒரு ஷீட் கொடுத்திருந்தீங்களா, அதுல வந்து ப்ரீவியஸ் கேண்டிலோடைய
இந்த பிஓஎஸ் ஆர் கிரீன் சோக் அது ஃபார்ம் ஆயிருக்கான்னு சொல்லி பார்ப்போமா இல்ல அந்த கரண்ட் கேண்டில் பார்த்தாலே போதும்? இப்ப இப்ப சார் கேட்டது வந்து வேலிடான கொஸ்டின். ஏன் கேட்கிறாருன்னா, இப்ப கரெக்டா 9:15 ஃபார்ம் ஆயிருக்கு. நான் ப்ரீவியஸ் கேண்டில் நான் பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா ப்ரீவியஸ் கேண்டில் வந்து நெக்ஸ்ட் டே ஓடுதா, அப்ப நம்ம இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் கேண்டில் பார்க்க தேவையில்லை. கரண்ட் கேண்டில் வச்சு நம்ம எடுத்தாவே போதும். நெக்ஸ்ட் டே இனிஷியல் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா டே ஸ்டார்டிங்ல ப்ரீவியஸ் டே உடைய கேண்டில் லாஸ்ட்ல ஃபார்ம் ஆனது பார்க்க வேண்டாம். கரெக்ட். ஓகே, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் கேட்டது ஒரு வேலிடான கொஸ்டின். ஸோ உங்களுக்கு ரியல் டைம்ல வரும். டே ஓப்பனிங்லேயே உங்களுக்கு ஒரு சிக்னல் வருதுன்னா ப்ரீவியஸ் கேண்டில் பார்க்க தேவையில்ல, கரண்ட் கேண்டில் வச்சு நீங்க எடுத்தாவே போதும். இதுவே 9:30க்கு ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த 9:15க்கு பார்க்கணும். நான் கரெக்ட் 9:15 பார்க்கணும். ஓகே, எஸ்டர்டே ஒரு கண்டினியூஷன் தானங்க சார் இது? ஆமா சார். எஸ், அதான் பே ட்ராப்ல இருந்து வேலிட் பைல இருந்து பிசிஇ வந்திருக்கு. கரெக்ட். ஆமா சார். இன்னொன்னு வந்து நீங்க மேஜரா தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, இன்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்குமே ஒரே இப்ப டைரக்ஷன்ல போறாங்க அப்படின்றத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அது கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து நடக்கும். இந்த ஜோனுக்குள்ள எப்பப்பெல்லாம் உள்ள என்டர் ஆகுறாங்களோ பையிங் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று மார்க்கெட் முடிகிறப்ப இந்த ஜோனுக்குள்ள தான் வர ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஈவன் தோ அப்சைடு தான் இன்னைக்கு டிராவல் ஆகுது மார்க்கெட். பட் என்னன்னா நம்ம நார்மலா இப்போ இந்த இடத்த நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் நம்மளுக்கு டைரக்டா தெரிஞ்சதுனால நம்ம மெயின் திங் வந்து எமோஷன் வந்து ரெடியூஸ் ஆகுது. இப்போ இந்த டூல வச்சிருக்கிறவங்க கிட்ட கேட்டீங்கன்னா டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே, டிசிஎஸ் வந்து ஒரு பாட்டம்ல இருந்து அப்சைடு போகுது, நான் வந்து ஒரு பை ட்ரேட் எடுத்திருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதே மற்ற ட்ரேடர்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா மல்டிபிள் அனாலிசிஸ் வந்து சொல்லுவாங்க. ஃபெபனாக்கி 0.3 இருக்கு, இல்ல 0.6 இருக்கு, சம்திங். எனக்கு வந்து மெயின் திங்ஸ் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு ப்ராஃபிட்டோ லாஸோ செகண்டரி. பட் எமோஷனையும் அந்த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸையும் நீங்க குறைச்சிட்டீங்க இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அப்படின்னா உங்களால 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் ஆனாலும் மார்க்கெட்ல ஸ்டேபிளா ப்ராஃபிட் பண்ண முடியும். அந்த ஒரு விஷயத்த வச்சுதான் உலகத்துல இருக்கிற முக்காவாசி லாபம் வந்து பிக் பிளேயர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த தான் நான் இங்க உங்களுக்கு ஓப்பன் ஃபாரமா நான் இப்போ பப்ளிக்கா காட்டிட்டேன். ஓகே, இதுக்கு ஆப்போசிட் ரூலும் அதே மாதிரி தாங்க சார். புல் டிராப்ல வந்து வேலிட் செல் வந்து எஸ்பி ஆமா அதுக்கு முக்கியத்துவம் தரலாம். ஓகே, ஏன்னா அது அந்த ட்ரெண்ட் கூடவே அந்த மொமெண்டமும் வர்றதுனால அதுக்கு வெயிட்டேஜ் அதிகம். அந்த பேட்டர்ன்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டடியான பேட்டர்ன் இப்ப இருக்கிற பேட்டர்ன் நீங்க சொன்ன விண்டோ. ஆமா. ஓகே. ஸோ இப்ப நம்ம என்னென்ன சினாரியோஸ் வந்து எடுக்க கூடாது அப்படின்றத நம்ம தெளிவா பார்த்துட்டோம். இதெல்லாம் எடுக்க கூடாதுன்றத இப்ப டீட்டெயிலா பார்த்துட்டோம். சப்போஸ் நோட் பண்ணலன்னா நோட் பண்ணி வச்சிருங்க. இப்ப நெக்ஸ்ட் கான்செப்ட் போலாம். நெக்ஸ்ட் என்னன்னா நமக்கு வந்து B/E S/P அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நான் என்ன பார்க்கணும், ஓகேங்களா? ஓகே, இண்டிகேஷன் வந்துருச்சு. நெக்ஸ்ட் கிரைட்டீரியா நான் என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா SMC கான்செப்ட், ஓகேங்களா? ஸ்மார்ட் மணி கான்செப்ட் சொல்லுவாங்க. குளோபலா பெரிய பெரிய குளோபல் இண்டெக்ஸ், குளோபல் ஸ்டாக்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா SMC கான்செப்ட் வச்சு தான் மேக்ஸிமம் ஆஃப் த ஆர்டர் வந்து எடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸ்மார்ட் மணி கான்செப்ட், ஓகேங்களா? இது என்னன்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட், அந்த நேம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மீனிங் இருக்கும். ஸ்மார்ட் மணி வந்து தட் மீன்ஸ் ஸ்மார்ட் மணினா என்னன்னா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் லிக்விடிட்டி கிரியேட் ஆகுற ஏரியால எங்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுதான் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் வந்து மல்டிபிள் தேரியில வந்து டீகோட் பண்ணி சொல்லும், ஓகேங்களா? ஸோ அந்த என்டையர் கான்செப்ட் குள்ள நம்ம போவேன்னா நம்ம 2 கான்செப்ட் வந்து இதுல அட்ரஸ் பண்ணியிருக்கோம். ஒன்னு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம், ஓகேங்களா? BOS ஷார்ட் ஃபார்மா பாத்தீங்கன்னா BOS சொல்லுவோம். அதை ஃபுல் ஃபார்ம் என்னன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அடுத்தது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவோம், ஓகேங்களா? அது வந்து ஷார்ட் ஃபார்மா சாக் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து சாக் அப்படின்னு சொல்லுவோம் ஷார்ட் ஃபார்மா. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் ஒரு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போயிட்டே இருக்கு அப்படின்னா ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்ன்ல தான் போகும். அப்படி போகிறப்ப ஒரு லோ, கீழே இருக்கிறது பாட்டம் வந்து லோ, மேல இருக்கிறது ஒரு ஐ, கீழே இருக்கிறது ஒரு லோயர் லோ, ஹையர் ஐ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சாரி, ஹையர் லோ, அதே மாதிரி மேல இருக்கிறது ஹையர் ஐ. இதுதான் நம்ம இதோட பேட்டர்ன் வந்து கொண்டு போவோம். அப்படி போறப்ப அதோட ஹையஸ்ட் பாயிண்ட்டை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி மேல போகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம BOS அப்படின்னு ஒரு இண்டிகேட் பண்ணுவோம், ஓகேங்களா? BOS பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வந்து நம்ம காட்டுவோம், ஓகேங்களா? சேம் அதே மாதிரி மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி மேல போகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம BOS அப்படின்னு ஒரு இண்டிகேட் பண்ணுவோம், ஓகேங்களா? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வந்து நம்ம காட்டுவோம், ஓகேங்களா? சேம் அதே மாதிரி மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி மேல போகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம BOS அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வந்து நம்ம காட்டுவோம், ஓகேங்களா?
ஒரு புல் பேக் கொடுத்துட்டு, தட் மீன்ஸ் ஒரு சின்னதா ஒரு டவுன் சைடு வந்துட்டு திருப்பி அப் சைடு போகுது, தட் மீன்ஸ் ஒரு அப் சைடு போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல சாக் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் வந்து காட்டுவோம். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் காட்டுவோம். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு புல்லிஷ் ஒரு பேரிஷ்ல இருந்து ஒரு புல்லிஷ் மாறலாம், இல்ல ஒரு புல்லிஷ்ல இருந்து மார்க்கெட் வந்து பேரிஷ் மாறலாம். அப்படி மாறுறப்ப அதோட கேரக்டரை சேஞ்ச் பண்றப்ப அந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு இண்டிகேட் பண்றோம். ஓகேங்களா, அதுதான் சாக்குன்னு சொல்லுவோம். ஸோ இதோட இண்டிகேஷன் எப்படி சார் நான் பாக்குறது சார்ட்ல அப்படின்னா, நீங்க டைரக்டா அதை எப்படி சொல்றது, அது வந்து ரீட் பண்ணணும், ஒவ்வொரு சார்ட்டா போய் அனலைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு கேண்டில் கீழையும், தட் மீன்ஸ் ஒரு கிரீன் கலர் கேண்டில் இருக்குன்னா அந்த கேண்டில் கீழே நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒரு இண்டிகேஷன் காட்டியிருப்போம். இந்த இண்டிகேஷன் வந்தாவே நம்ம மைண்ட்ல என்ன வரணும் அப்படின்னா, பிஓஎஸ் வந்திருக்கு, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. தட் மீன்ஸ் அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து உடச்சிட்டு அப்சைடு வந்து போகுது மார்க்கெட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்ல, ஓகேங்களா, ஒரு டைமண்ட் ஷேப்ல ஒரு இண்டிகேஷன் வரும். ஸோ அது பேர் என்னன்னா, அதுவும் கிரீன் கலர்ல தான் காட்டும். அது பேர் என்னன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா, CHOCH ஷார்ட் ஃபார்மா CHOCS. இதுல வேர்டிங்ஸ்லாம் நம்ம இதுல மென்ஷன் பண்ண மாட்டோம். இந்த சிம்பிள் வந்தாவே அந்த மீனிங் என்னன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு அர்த்தம். ஓகேங்களா, இந்த சிம்பிள் வந்தாவே அதோட மீனிங் என்னன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ அப்ப ஒரு சில கேண்டல்ல, தட் மீன்ஸ் ஒரு சில கேண்டல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இண்டிகேஷனுமே கம்பைன் ஆகி வரும். இந்த ட்ரையாங்கிளும் சேர்ந்து வரும், இந்த டைமண்டும் சேர்ந்து ஒன்னா வரும். தட் மீன்ஸ் ரெண்டுமே சேர்ந்து வருதுன்னா அங்க ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பை ஆர்டர்ஸ் வந்து உள்ள உக்காருது. அந்த கேண்டலுக்குள்ளார ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பை ஆர்டர்ஸ் வந்து உள்ள உக்காருதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்ப இந்த இண்டிகேஷன் தனியாவும் வரலாம், இல்ல இந்த இண்டிகேஷன் வந்து சேர்ந்து வரலாம். ஓகேங்களா, ஒன்னா கம்பைன் ஆகி வரலாம். நீங்க சார்ட்ல நிறைய பேர் லாஸ்ட் செஷன் எல்லாம் கேட்டிருந்தீங்க, இது என்ன சார் புதுசா ஒரு இண்டிகேஷன் இருக்கு. ஸோ இது ஒன்றும் கிடையாது, இது ரெண்டுமே கம்பைன் ஆகி ஒரே கேண்டல்ல ஃபார்ம் ஆச்சுன்னா அங்க ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் வந்து இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இப்ப நம்மளுக்கு இண்டிகேஷன் தெரிஞ்சிருச்சு. ஓகே, ட்ரையாங்கிள் வந்தா பிஓஎஸ், டைமண்ட் வந்தா சாக்கு, ரெண்டுமே வந்தாலும் ஓகே, ரெண்டுமே கம்பைன் ஆகி வந்துச்சுன்னா அங்க ஒரு ஸ்ட்ராங் அமௌண்ட் ஆஃப் பையிங் ப்ரெஷர் வந்து இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் எங்க ஃபார்ம் ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு கேண்டலோட பாட்டம்ல வந்து ஃபார்ம் ஆகும். ஒரு கேண்டல் கிரீன் கலர் கேண்டல் இருக்கு அப்படின்னா அந்த கிரீன் கலர் கேண்டலுக்கு கீழே வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, நீங்க சப்போஸ் இப்ப சார்ட் பாக்குறீங்கன்னா இந்த சார்ட்ல எந்தெந்த இண்டிகேஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, இங்க பாத்தீங்கன்னா ஒரு இது ட்ரையாங்கிள், இங்க வந்து டைமண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ எங்கெங்கெல்லாம் அந்த இண்டிகேஷன் பாக்குறீங்களோ அந்த இண்டிகேஷன் வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா பிஓஎஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகே, இப்போ ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சிக்னல் வருது, சிக்னல் வந்ததுக்கு அப்புறம் இந்த இண்டிகேஷன் வந்திருக்கா அப்படின்றத நம்ம தெளிவா பாக்குறோம். இந்த இண்டிகேஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கா அப்படின்றத பாக்குறோம். பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்தது நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபைனலா ஒரே விஷயம் ப்ரொஜெக்ஷன் அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா, ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது என்னன்னா நம்மளோட டைரக்ஷனுக்கு ஏத்த மாதிரி மார்க்கெட் போதா, நம்ம எடுத்த டைரக்ஷனுக்கு ஏத்த மாதிரி மார்க்கெட் போதா அப்படின்றத இந்த ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற கீவேர்ட்ல வந்து நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்து இப்போ மிட் கேப்பே வரேன். ஸோ மிட் கேப்ல நான் காட்டினேன் ஒரு சிம்பிளுக்கு கீழே இப்போ கர்சரை நான் இங்க வைக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் வந்து எனக்கு என்னோட ஃபேவரா இருக்கா, தட் மீன்ஸ் நமக்கு ஃபேவரா மீன்ஸ் அந்த டேபிள்ல மென்ஷன் ஆயிருக்கிற மாதிரி இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். ஓகேங்களா, இப்போ நான் மொமெண்டம் ஆன் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா B/C கொடுத்துருக்கு, இங்க ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது ரைசிங் இருக்கு. ஓகே, ரைசிங் இருக்கு, B/Cன்றது டார்க் கிரீன் லைனுக்கு மேல ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ ப்ரொஜெக்ஷனு எனக்கு ஃபேவரா இருக்கா, ரைசிங்ல இருக்கா, இல்ல ஃபாலிங்ல இருக்கா, இல்ல சைட்வேஸ்ல இருக்கா, மூணே மூணு நேம்ல தான் காட்டும். என்னன்னா ரைசிங்ல ப்ரொஜெக்ஷன் வந்து ரைசிங்ல இருக்கா அப்படின்றத காட்டும், அதே மாதிரி ப்ரொஜெக்ஷன் வந்து ஃபாலிங்ல இருக்கா அப்படின்றத காட்டும், இல்லைன்னா ப்ரொஜெக்ஷன் வந்து சைட்வேஸ்ல இருக்கா அப்படின்றத காட்டும். இந்த மூணே மூணு கிரைட்டீரியால தான் ஒரே ஓகே, இந்த மூணே மூணு கிரைட்டீரியால தான் நமக்கு வந்து இண்டிகேஷன் வந்து காட்டும். ஓகேங்களா சார், மியூட் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு எய்தர் ரைசிங்ல இருக்கலாம், இல்லை எய்தர் ஃபாலிங்ல இருக்கலாம், இல்லைன்னா மார்க்கெட் வந்து இப்போ சைட்வேஸ்ல இருக்கு அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் வந்து நம்மளுக்கு சைட்வேஸ் அப்படின்னு காட்டும்.
ஓகே, இந்த 3 மட்டும் போதுமா கேட்டிங்கன்னா, மொமெண்டம் என்ட்ரிக்கு இந்த 3 விஷயத்த தான் நம்ம பார்ப்போம். இந்த 3 விஷயத்த வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து எக்ஸல் ஷீட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அந்த 3 விஷயத்த சார்ந்து தான் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் டிகோடர் அந்த எக்ஸல் ஷீட் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் குரூப்ல. ஸோ அந்த 3 விஷயத்த சார்ந்து தான் உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, ஒரு என்ட்ரி வந்து எடுக்கிறதுக்கு நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஷீட் வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இல்லைன்னா நான் குரூப்ல திரும்பி நான் ரீஷேர் பண்றேன். ஒரு வாட்டி அதை ஹேண்டியா வச்சுக்கோங்க, கையில வச்சுக்கோங்க. சப்போஸ் பிரிண்ட் அவுட், ஒரு சிலவங்க பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கீங்க, பிரிண்ட் அவுட் எடுத்திருந்தீங்கன்னா கையில பிரிண்ட் அவுட் வச்சுக்கோங்க. நான் சொல்ல சொல்ல நீங்க ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, புல்லிஷ் சினாரியோ அண்ட் பியரிஷ் சினாரியோ அப்படின்னு 2 கேட்டகரியா நம்ம பிரிச்சிருக்கோம். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து டார்க் கிரீன் லைனுக்கு மேல உங்களுக்கு இந்த B/CE, S/P அப்படின்னு இண்டிகேஷன் வருது அப்படின்னா, நீங்க பார்க்க வேண்டியது இந்த முதல் 6 கண்டிஷனை தான். இந்த முதல் 6 கண்டிஷனை தான் நீங்க வந்து பார்க்கணும். சப்போஸ் மார்க்கெட்ல B/CE, S/Pன்றது டார்க் ரெட் லைனுக்கு கீழே வருது, ரெட் லைனுக்கு கீழே வருது அப்படின்னா, நீங்க பார்க்க வேண்டியது இந்த கீழே இருக்கிற 6 சினாரியோ தான் நீங்க வந்து பார்க்கணும். மஸ்டா வந்து கீழே இருக்கிற 6 சினாரியோ பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அப்ப டார்க் கிரீன் லைனுக்கு மேல ஒரு சினாரியோஸ் வருது அப்படின்னா, மேல இருக்கிறது இந்த 6 தான் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஏ காலம். தட் மீன்ஸ் இந்த ஏ காலத்தை பார்த்தீங்கன்னா, அபோவ் டார்க் கிரீன் லைன் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? அபோவ் டார்க் கிரீன் லைன் இந்த இண்டிகேஷன்லாம் வருதா அப்படின்றத பாருங்க. ஓகேங்களா? அபோவ் டார்க் கிரீன் லைன் இந்த இண்டிகேஷன் எல்லாமே நம்மளுக்கு காட்டுதா அப்படின்றத பாருங்க. ஒரே நிமிஷம். ஓகே, அபோவ் டார்க் கிரீன் லைன் வந்து இந்த இண்டிகேஷன்லாம் வந்திருக்கா அப்படின்றத பாருங்க. சப்போஸ் வந்திருந்துச்சு அப்படின்னா நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸோ மொத்தம் 3 செட் ஆஃப் கன்ஃபர்மேஷன் சொன்னேன். ஒன்று, அந்த சிக்னல் வந்திருக்கா டார்க் கிரீன் லைனுக்கு மேல அப்படின்றத பார்க்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ் கேண்டல்ல இல்ல கரண்ட் கேண்டல்ல, தட் மீன்ஸ் அந்த சிக்னல் கொடுத்த கேண்டல்லையோ இல்ல முந்தைய கேண்டல்லையோ, தட் மீன்ஸ் அதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டல் மட்டும்தான் பார்க்கணும். அதுக்கு தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த் அது மாதிரி அது தூரமா இருக்கிற கேண்டல்லாம் நீங்க பார்க்க கூடாது. அது முந்தைய கேண்டல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு சிக்னல் வந்திருக்குன்னா அது பக்கத்துல இருக்கிற கேண்டில தான் நீங்க ரெஃபர் பண்ணணும். ஓகேங்களா? அந்த பக்கத்துல இருக்கிற கேண்டில்ல நம்ம பார்த்த ட்ரையாங்கிள் ஷேப், தட் மீன்ஸ் எஸ்எம்சி இண்டிகேஷன் ட்ரையாங்கிள் ஷேப்போ இல்ல டைமண்ட் ஷேப்லயோ இண்டிகேஷன் எதுனா வந்திருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? டைமண்ட் ஷேப்லயோ இல்ல ட்ரையாங்கிள் ஷேப்லயோ வந்திருக்கா இல்லையான்றத நம்ம பார்க்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் சினாரியோல சேரும். ஓகே, இது 2 மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மூணாவதா ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். என்னன்னா ப்ரொஜெக்ஷன். ஓகேங்களா? ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு அந்த இண்டிகேஷன்ல ரைசிங் அப்படின்னு காட்டுச்சுன்னா நீங்க டைரக்டா போயிட்டு கண்ணை மூடிக்கிட்டு எதையும் பார்க்க தேவையில்ல. மார்க்கெட் மேல இருக்கா, கீழே இருக்கா, ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்கா, இல்ல சப்போர்ட் கிட்ட இருக்கா, இல்ல பிசிஆர் 1க்கு மேல இருக்கா, இது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க மைண்ட்ல போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். டைரக்டா போயிட்டு கரண்ட் கேண்டில்ல பை பண்ணிடுங்க. ஓகேங்களா? டைரக்டா போயிட்டு கரண்ட் கேண்டில்ல பை பண்ணுங்க. சப்போஸ் 9:30க்கு ஒரு சிக்னல் வருது அப்படின்னா ஒரு நிமிஷம் பஃபர் வச்சுட்டு 9:31க்கா ஒரு ஆர்டர் வந்து எடுங்க. ஓகேங்களா? 9:30க்கு வருதுன்னா 9:31, தட் மீன்ஸ் 1 மினிட் கழிச்சு ஒரு ஆர்டர் எடுங்க. ஏன் பஃபர் வைக்க சொல்றேன்னா, மேக்சிமம் ஒரு மொமெண்டம் என்ட்ரி வந்து ஃபோர்ஸா, தட் மீன்ஸ் ஒரு அப்சைடு வந்து போக ட்ரை பண்ணுதுன்னா கீழே இருக்கிற ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு தான் போவான். அப்படி இருக்கிறப்ப நீங்க ஏர்லியரா என்டர் ஆனீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ஈஸியா மார்க்கெட்டுக்கு வந்து கொடுத்துருவீங்க. ஸோ அதனால ஒரு 1 மினிட் பஃபர் வச்சுட்டு அந்த என்ட்ரி வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து எப்படி சொல்றது, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாம நீங்க தப்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மொமெண்டம் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம லைவ்ல ஒரு ஒரு சினாரியோவை நம்ம எக்ஸாம்பிளா பார்ப்போம். இங்க B/Cன்றது ஃபர்ஸ்ட் எனக்கு டார்க் கிரீன் லைனுக்கு மேல ஃபார்ம் ஆயிருக்கணும். அதே மாதிரி ப்ரீவியஸ் கேண்டல்ல எனக்கு கிரீன் பிஓஎஸ் இல்ல கிரீன் கலர் சாக் இல்ல ரெண்டுமே வந்து எனக்கு ஃபார்ம் ஆயிருக்கணும். ஓகேங்களா? ப்ரீவியஸ் கேண்டல்ல அப்படி ஃபார்ம் ஆகி இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் கேண்டல்ல நான் என்ன பண்ணணும், பை பண்ணணும். ஓகேங்களா? கரண்ட் கேண்டல்ல நான் வந்து பை பண்ணணும். ப்ரொஜெக்ஷன் வந்து எனக்கு ரைசிங்ல இருக்கணும். ஓகேங்களா? ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது எனக்கு என்னவா இருக்கணும், ரைசிங்ல இருக்கணும். இந்த சினாரியோ வந்து லைவ்ல வந்திருக்கா, ஏதாச்சும் ஒரு டைம்ல வந்திருக்கா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, ஓகே, இங்க பாருங்க.
ஓகே, B/C அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வந்திருக்கு. அதே மாதிரி டார்க் கிரீன் லைனுக்கு மேலதான் ஃபார்ம் ஆயிருக்கு இந்த இண்டிகேஷன். பாத்தீங்கன்னா ஒன் செகண்ட். ஓகே, B/C அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வந்திருக்கு. இந்த இண்டிகேஷன் மேல நான் கர்சர் வைக்கிறேன். எனக்கு ப்ரொஜெக்ஷன் பாத்தீங்கன்னா ரைசிங் அப்படின்னு காட்டியிருக்கு. அதே மாதிரி டார்க் கிரீன் லைனுக்கு மேலதான் இந்த இண்டிகேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் கேண்டல் பாக்குறேன். ப்ரீவியஸ் கேண்டல்ல என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? எனக்கு ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒரு BOS இண்டிகேஷன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும்? கண்டிஷன் படி நான் என்ன பண்ணணும்? ப்ரொஜெக்ஷன் பார்த்துட்டேன், டார்க் கிரீன் லைனுக்கு மேல சிக்னல் இருக்கான்றதை பார்த்துட்டேன், ப்ரீவியஸ் கேண்டல்ல BOSும் பார்த்துட்டேன். இப்போ நான் இந்த ஷீட் எல்லாரும் ஹேண்டியா வச்சிருக்கீங்களா? நீங்க இப்போ பேரலா நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். ஸோ இப்போ என்ன நான் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா, கரண்ட் கேண்டல்ல 1 மினிட் கழிச்சு, தட் மீன்ஸ் 10:46க்கு நம்ம வந்து ஒரு பை ஆர்டர் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ பை கரண்ட் கேண்டில் நம்ம என்ன எடுத்துருப்போம்னா, பை கால் ஆப்ஷன், இல்லை நீங்க சப்போஸ் இது வந்து ஒரு ஸ்டாக்கா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கேஷ் செக்மெண்ட்ல ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்க பர்ச்சேஸும் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ மொமெண்டம் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இந்த சிக்னல் கொடுத்த கேண்டல் வந்து டார்க் கிரீன் லைனுக்கு மேல இருக்கான்றத பாருங்க. ப்ரீவியஸ் கேண்டல்ல உங்களுக்கு இந்த SMC இண்டிகேஷன் கூடவே ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது அந்த கண்டிஷன் இந்த டேபிள்ல இருக்கிற மாதிரி இந்த கண்டிஷன்ல மெட் ஆச்சு அப்படின்னா நீங்க இந்த C காலத்துல வந்து என்ன டைப் ஆஃப் என்ட்ரி எடுக்கணும்ன்றத டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல நான் எல்லோல ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே பை கண்டிஷன். அதே மாதிரி இந்த ப்ளூ கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கிறது எல்லாமே செல் கண்டிஷன். ஏன் சார் மார்க்கெட் மேல போகுது, நான் ஏன் செல் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இங்கதான் ஒரு மேஜரான ஒரு பிரேக் த்ரூ இருக்கு. என்னன்னா மார்க்கெட் வந்து இப்போ ஜிக்ஸாக்கா போகுது அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். தட் மீன்ஸ் மார்க்கெட்டை ஒரு புல் பேக் ஜோன்ல கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அப்சைடு வந்து கொண்டு போவாங்க. அப்ப இந்த பாயிண்ட் எப்படி சார் நான் ஐடென்டிஃபை பண்றது? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சூப்பர் ட்ரெண்ட் வச்சிருக்கேன், கிரீன் லைனுக்கு மேல இருக்கு, மார்க்கெட் அப்சைட் போகுது, 3 மினிட்ஸ்ல அப்சைட் போகுது, நான் ஒரு பை ட்ரேட் எடுக்கிறேன்னு எடுத்துருவோம். பட் இந்த புல் பேக்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். மேபி அது ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நம்ம இந்த பாட்டம் ஏரியாவிலலாம் சினாரியோ 1, சினாரியோ 2 அண்ட் சினாரியோ 4 வந்து கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த பீக் பாயிண்ட்னு சொல்லுவோம்ல, இந்த ஒரு பீக் பாயிண்ட். ஸோ இந்த பீக் பாயிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சினாரியோ ஓகே. அதே மாதிரி இந்த பீக் பாயிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சினாரியோ 3, அதே மாதிரி சினாரியோ 5 அண்ட் சினாரியோ 6 வந்து கவர் ஆகும். ஸோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு தான் நான் இங்க வந்து கலர்ல வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கேட்கலாம், மார்க்கெட் வந்து மேலதான் போகுது, நான் ஏன் செல் எடுக்கணும்னா, அந்த செல் எப்படின்னா மார்க்கெட்டோட அந்த புல் பேக் இடத்துல தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு ஹிட் ஆகும். ஸோ அந்த ஏரியாவை தான் நம்ம சினாரியோஸா இண்டிகேட் பண்ணி நம்ம காட்டுறோம். சினாரியோ 3, 5, 6லாம் எங்க கிரியேட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பீக் பாயிண்ட்ல கிரியேட் ஆகும். ஸோ சினாரியோ 1, 2 S1, S2, S4 அதெல்லாம் எங்க கிரியேட் ஆகும்னா பாட்டம்ல வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இப்போ லைவ்ல மிட் கேப்ல பாக்குறப்ப நம்மளுக்கு B/C கொடுத்துருக்கு, ப்ரீவியஸ் கேண்டல்ல BOS கொடுத்துருக்கு. அப்ப கரண்ட் கேண்டல்ல நான் என்ன பண்ணணும்? பை பண்ணணும் வித் 1 மினிட் பஃபரோட. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சொல்லுங்க சார், யாரோ ரைஸ் பண்ணிருக்கீங்க, என்ன கொஸ்டின்? அந்த கரண்ட் கேண்டில் கம்ப்ளீட் பண்ணணும் சார்? இல்ல சார், கரண்ட் கேண்டில் கம்ப்ளீட் பண்ண வேணாம். அந்த சிக்னல் வந்த உடனே நீங்க 1 மினிட் பஃபர் டைம் வச்சிருங்க. 10:45 அப்படின்னா 10:46க்கு நீங்க ஒரு ஆர்டர் வந்து போட்டுடலாம். நீங்க அந்த கேண்டலோட ஓப்பன்ல தான் சிக்னல் வர்றதுனால நீங்க கரண்ட் கேண்டலே நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். இன்கேஸ் அந்த கேண்டில் முடியும் போது அந்த சிக்னல் டிசேபிள் ஆயிடுச்சு இல்ல சார், அது ரீபிரிண்ட் இஷ்யூ கிடையாது. ஸோ சிக்னல் வந்து அப்படியே வந்து ஒரு 9:30க்கு வந்துச்சுன்னா அது ஈவந்தோ அப்படியே தான் ஸ்டிக் ஆகிருக்கும், அது ஃபேட் ஆகாது. ஓகே ஓகே ஓகே. ஸோ B/C பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சினாரியோ நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காட்டியிருக்கேன். சேம் அதே மாதிரி சார். சொல்லுங்க சார். சார் அந்த கேண்டில் வந்து கீழே வந்திருக்குது, அந்த பை கொடுத்த கேண்டில் கீழே வந்திருக்குதுல்ல? ஆமா சார், ஆமா. அது எதுவும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்காதா? ஹிட் ஆயிருக்கும் சார். ஆக்சுவலா அதான் சார், இது வந்து சிஸ்டமேட்டிக் அப்ரோச்ன்றதுனால இந்த கண்டிஷன் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரேட் எடுத்துடணும். நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து 20 பாயிண்ட்ஸ்ன்றது நம்ம ப்ரீமியம்ல போடுவோம், 20 பாயிண்ட்ன்றது ப்ரீமியம்ல நம்ம ஸ்டாப் லாஸா போடுவோம். இஃப் இன் கேஸ் இது வந்து நிப்டியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு 1300 ரூபாய் வந்து ஸ்டாப் லாஸா தருவோம்.
ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு அந்த ஸ்டாப் லாஸை ரெக்கவர் பண்றதுக்கும் சில கான்செப்ட் இருக்கு. நான் அதை வந்து ஃபைனலா எப்படி சொல்றது, அந்த கான்செப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். சப்போஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு சில கான்செப்ட் இருக்கு, அதையும் நான் இதுல வந்து டீகோட் பண்றேன். ஸோ மேக்சிமம் என்னன்னா, நீங்க ஒரு கன்சிக்யூட்டிவ் ப்ராசஸா போறப்ப ஒரு கேபிட்டல் வந்து எனக்கு ஃபுல்லாவே ட்ரெயின் ஆகுது, நான் வந்து எமோஷனா நான் வந்து ட்ரேட் பண்றேன் அப்படின்னு நீங்க இந்த சினாரியோல வந்து பண்ண மாட்டீங்க. அதுதான் நான் இங்க கொண்டு வர பாக்குறேன் ஒரு ஒரு கிளைண்ட்டுக்கும். ஸோ நீங்க மார்க்கெட்டை வாட்ச் பண்ணல, ஒன்ஸ் அந்த சிக்னல் வந்தப்போ மட்டும் நம்ம கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ட்ரி எடுத்தா போதும். மற்ற டைம்ல நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இங்கெல்லாம் வந்து நம்ம என்ட்ரி எடுத்திருக்க மாட்டோம். ஏன்னா அந்த டைம்ல நம்ம சார்ட்டும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம வேற ஸ்கிரிப்ட் ட்ரேட் பண்ணலாம், இல்லை வேற கமாடிட்டி ட்ரேட் பண்ணலாம், இல்லை ஸ்டாக்ஸ் ட்ரேட் பண்ணலாம். இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வாஸ்டா இருக்கு. ஸோ அதனால ஒன்ஸ் இந்த ரூல்ஸ் அடாப்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரிக்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு growth வந்து கிராஜுவலா இருக்கும் சார். சார் லைவ் மார்க்கெட்ல நிஃப்டி கொஞ்சம் காமிங் சார். ஓகே சார், ஷூர். ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒன் செகண்ட், மொமெண்டம் என்ட்ரி. ஓகே, மொமெண்டம் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் எதுவும் ஃபார்ம் ஆகல. பட் 5 மினிட்ஸ்ல நமக்கு ஆர்பி கொடுத்துச்சு, பட் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் நம்ம வெயிட் பண்ணுவோம், நெக்ஸ்ட் இண்டிகேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் நம்ம எப்படி சொல்றது 15 ஆர் 5 மினிட்ஸ்ல என்ட்ரி இருக்கான்றத பார்க்கலாம். ஸ்டில் இது வந்து மேக்ஸிமம் இந்த கிரீன் ஜோனுக்குள்ள இருக்கிறதுனால நீங்க வந்து பையிங் ப்ரெஷர் தான் மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஈவன் தோ அது சின்னதா ஒரு புல் பேக் கொடுத்தாலும் மேக்ஸிமம் இந்த ஜோனுக்குள்ளே மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. இந்த கிரீன் ஜோனுக்குள்ளவே பாத்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் ரிஜெக்ட் ஆயிட்டு மேல அப் சைடு போக தான் ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கிரீன் ஜோன் இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் வச்சிருக்கு 14th ஜூலை. அதுக்கப்புறம் இங்க இப்போ ரீசெண்டா இந்த ஜோனை பிரேக் பண்ணிட்டு திருப்பி அப் சைடு தான் போயிருக்கு. இந்த இடத்துல நேத்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1 o'clockல இருந்து அப் சைடு தான் போயிருக்கு. ஸோ மேபி இந்த ஜோன் வந்து கொஞ்சம் பையிங் ப்ரெஷர் இருக்கிற ஏரியா. ஸோ அதனால கொஞ்சம் காஷியஸா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் நான் இப்ப சொன்ன சினாரியோ வந்து B/Cன்றது டார்க் கிரீன் லைனுக்கு மேல ஃபார்ம் ஆயிருக்கா, ஃபார்ம் ஆனதும் ப்ரீவியஸ் கேண்டல்ல SMC இண்டிகேஷன் இருக்கான்றத பாருங்க. கூட ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு வந்து ரைசிங் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் கேண்டிலே நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கரண்ட் கேண்டிலே பை பண்ணிக்கலாம் வித் 1 minute பஃபர் மாதிரி. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட்ரியும் மேல அப்டேட் ஆயிட்டு இருக்கு. சைட்வேஸ் மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன்ல இருக்கு, ஸோ அந்த இடத்துல வந்து என்டர் ஆகாதீங்கன்ற மாதிரி கமெண்ட்ரியும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால மார்க்கெட் ஒரு டைட் கன்சாலிடேஷன்ல இருக்குன்னா நீங்க ப்ரீமியம் சப்போஸ் ஸ்ட்ரைக் எடுத்திருந்தாலும் என்ன ஆயிருக்கும்னா எக்ஸ்பெக்டட் டார்கெட் வந்து ரீச் ஆகாது, ரொம்ப நேரம் நீங்க ஹோல்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டியூரேஷன்ல உங்க ப்ரீமியம் வந்து டிராஸ்டிக்கா கரையும் டியூ டு கிரீக்ஸ்னால. ஸோ அந்த இண்டிகேஷனும் மேல நம்ம கமெண்ட்ரியா கொடுத்துட்றோம். சப்போஸ் மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல இருக்கு, ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருக்கு அப்படின்னா அதையும் உங்களுக்கு கமெண்ட்ரியில இண்டிகேட் பண்ணி காட்டிடும். ஸோ அதனால உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு சில இடத்துல வந்து நீங்க என்ட்ரி வந்து அவாய்ட் பண்ணுவீங்க, எடுக்க மாட்டீங்க. கிரீன் ஜோனுக்குள்ள இருக்க சைட்வேஸ் இல்லைங்க? ஆமா சார், கிரீன் ஜோனுக்குள்ள இருக்கு. பட் ஈவன் தோ உங்களுக்கு ஒரு கன்சாலிடேஷன் பேஸ்ல தான் இருக்கு. ஸோ அதை தான் இங்க கமெண்ட்ரியில் வந்து மீன் பண்ணுது. ஸோ அந்த இடத்துல என்டர் ஆகாதீங்கன்னு சொல்லுது. என்னன்னா குயிக்கா ப்ராஃபிட் வராது, நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அங்க ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பை ஆர்டர்ஸ் செல் ஆர்டர்ஸ் இல்லாததுனால உங்களுக்கு அங்க கமெண்ட்ரி வந்து அப்படி இருக்கு. இந்த ஜோனுக்குள்ள இருக்கும்போது சைட்வேஸ்ல இருக்கும்போது நமக்கு அந்த பிசி எல்லாம் வந்ததுன்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணலாம். ஆமா சார், ஆமா ஆமா, அதான் கூடவே நீங்க அந்த ப்ரொஜெக்ஷன்லயே உங்களுக்கு சைட்வேஸ்னு காட்டிடும். அப்படி காட்டுச்சுன்னா அந்த இடத்துல நம்ம எடுக்க மாட்டோம் என்ட்ரிஸ். சேம் உங்க ஷீட் தான் சார் நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் சார். பட் அதுல பாத்தீங்கன்னா எஸ்டர்டேஸ் உங்களதுல வந்து
அந்த எஸ்லெஸ் பி அது எதுவும் பெருசா காட்டல. எனக்கு நிறைய எஸ்லெஸ் பி காட்டிட்டு இருக்கு சார் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லயே. ஓகே ஓகே, ஒரே நிமிஷம். என்னைக்கு நேற்று சொல்றீங்களா? நேற்று நிறைய ஆமாங்க சார். ஓகே இல்ல ஒரு இப்போ நிமிஷம். கரெக்டா பாத்தீங்கன்னா டைமிங் வந்து 3:15 ஒரு 3 o'clock பாத்தீங்கன்னா எனக்கு எஸ்லெஸ் பி காட்டுது. பட் உங்க ஓகே சார்ட்ல அது மென்ஷன் ஆகல. இல்ல இல்ல, நான் ஆஃப் எஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு ஆக்சுவலா மொமெண்டம் ஓகே என்ட்ரின்னு ஆஃப் பண்ணதுனால எனக்கு அப்படி காட்டுது. பட் ஆன் ஓகே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே சார். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா ஒரு சினாரியோ போறதுனால நான் அப்படி பண்றேன். ஒரே நிமிஷம் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, B/CE அண்ட் அந்த ப்ரீவியஸ் கேண்டல்ல பாக்குறது ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? எஸ் சார், அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. ஓகே மேம். ஓகே ஓகே. இப்போ நான் கர்சர் வச்சிருக்கேன் ஒரு சிக்னல். ஸோ இது வந்து நம்ம எடுப்போமா, கன்சிடர் பண்ணுவோம், பண்ண மாட்டோமா? நோ சார், இட்ஸ் sir, no. பிலோ த ரெட். நோ சார், நோ சார். நோ சூப்பர் சார், மேம். ஃபாலிங். ஏன்னா இது ஜோனுக்குள்ள ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ப்ளூ லைனுக்கும் ரெட் லைனுக்கும் நடுவுல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால இது வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். இது வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். பட் ஈவன் தோ நம்மளுக்கு ப்ரீவியஸாவே நம்மளுக்கு ட்ராப் கொடுத்துட்டு அதுல நம்ம ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். இதுல கேண்டில் ஓப்பனிங் சார் நம்ம பார்க்கணும். ஆமா சார், கேண்டில் ஓப்பன் தான். ஸோ இது வந்து ரெட் கேண்டில் அப்படின்றதுனால கேண்டலோட ஓப்பன் வந்து மேல இருக்கும். அது ஈவன் தோ அந்த ஜோனுக்குள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு கன்சிடரேஷன் வராது, எடுத்துக்க மாட்டீங்க. ஓகே. ஸோ நிறைய சிக்னல் வருதுன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். மேக்ஸிமம் ஆஃப் த சிக்னல் வந்து நம்ம எடுக்காத கிரைட்டீரியால தான் வரும். ஸோ ஒரு சில என்ட்ரிஸ் வருது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் வேலிடா இருக்கும். நான் அந்த B/CE மட்டும் காட்டுறதுக்காக தான் ஸ்க்ரோல் பண்றேன். ஒரு ஓகே. இங்க பாத்தீங்கன்னா B/CEன்னு ஒரு இண்டிகேஷன் வந்திருக்கு. ஸோ ப்ரீவியஸ் கேண்டல்ல எனக்கு ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. அப்ப இது வந்து நம்ம கரண்ட் கேண்டல் எடுத்திருப்போம். பட் ஷார்ட்டா ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கலாம். இதுவும் சினாரியோ 1. இது ஏன் சினாரியோ 1 அப்படின்னா எனக்கு வந்து ப்ரீவியஸ் கேண்டல்ல SMC இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. B/CE அப்படின்றது எனக்கு இந்த கிரீன் லைனுக்கு மேல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து சினாரியோ 1ல வந்து கவர் ஆகும். ஓகேங்களா, சினாரியோ 1ல கவர் ஆகும். ஸோ எடுத்திருந்தோம் அப்படின்னா 9:30னா 9:31க்கு எடுத்திருப்போம். இது டார்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம 1:2 இல்ல ஒரு குயிக்கா ஒரு ப்ராஃபிட் வந்து நம்மளால புக் பண்ணிட்டு வர முடியும். ஸோ இப்போ B/CE வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சினாரியோ பார்த்துட்டோம். ஓகேங்களா, செகண்ட் சினாரியோ பொறுத்த வரைக்கும் என்னன்னா சேம் அதே B/CE தான். பட் என்னன்னா ப்ரீவியஸ் கேண்டல்ல உங்களுக்கு எந்த ஒரு SMC இண்டிகேஷனும் இருக்காது. ஓகேங்களா, ப்ரீவியஸ் கேண்டல்ல எந்த ஒரு SMC இண்டிகேஷனும் இருக்காது. ஸோ இப்போ இந்த ஷீட் வந்து நீங்க கையில வச்சிருந்தீங்கன்னா தெரியும். B/CEன்றது டார்க் கிரீன் லைனுக்கு மேலதான் ஃபார்ம் ஆகும். ஆனா எனக்கு வந்து BOSஓ இல்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டரோ டைமண்ட் ஷேப்போ இல்ல ட்ரையாங்கிள் ஷேப் இண்டிகேஷனோ ப்ரீவியஸ் கேண்டல்ல வந்து இருக்காது. அப்படி இல்லாம இருந்துச்சுன்னா கரண்ட் கேண்டல்ல வந்து நம்ம பை பண்ணணும். எனக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் வந்து ரைசிங்கா இருக்கணும். ஓகேங்களா, எனக்கு ப்ரொஜெக்ஷன் வந்து ரைசிங்கா இருக்கணும். சரி, யாருன்னா மியூட் போட்டுக்கோங்க. கொஸ்டின் கேட்கறது மட்டும். ஓகே. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியில பாத்தீங்கன்னா எனக்கு வந்து B/CE அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ நான் இதை கிளிக் பண்றேன். ஒரே நிமிஷம், அது பேங்க் நிஃப்டி சார்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். சாரி, 1 செகண்ட்.
ஒரு சார்ட் ரீடைரக்ட் பண்ணி ஓகே. ஸோ B/C அப்படின்றது நேத்து ஃபார்ம் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் 15th ஜூலை வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அது ஃபார்ம் ஆனது பார்த்தீங்கன்னா கரண்ட் 9:15க்கே தான் ஜென்ரேட் ஆயிருக்கும். நம்மளுக்கு சிக்னல் வந்த உடனே நம்மளுக்கு இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 9:15க்கு நமக்கு வந்து இண்டிகேஷன் காட்டியிருக்கு. கீழே நான் இங்கே கர்சர் வச்சிருக்கேன். ஸோ இந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா 9:15க்கு B/CE டார்கெட் ஸ்டாப் லாஸ் எல்லாமே இதில் மென்ஷன் ஆயிருக்கு. அதே மாதிரி 9:15க்கு எனக்கு வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ டைரக்டா நான் சார்ட்டுக்கு வரேன். சார்ட்டுக்கு வந்த உடனே நான் என்ன பண்றேன், ப்ரீவியஸ் கேண்டல்ல ஏதாச்சும் இண்டிகேஷன் இருக்கா அப்படின்றத பாக்குறேன். பட் இது டே ஓப்பனிங் அப்படின்றதுனால ப்ரீவியஸ் கேண்டில் பார்க்க மாட்டோம். அப்படி இருக்கப்ப என்ன இண்டிகேஷன் வருதோ அதவே நம்ம எடுப்போம். அப்ப B/CE அப்படின்னா 9:16க்கு போயிட்டு நான் ஒரு பை ஆர்டர் போட்டிருக்கணும். அப்படி பை ஆர்டர் போட்டிருந்தேன் அப்படின்னா இதுல வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம பார்த்துருக்கலாம். இது ஒரே கேண்டல்ல ஹியூஜ் மொமெண்டம் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு இண்டிகேஷன் வந்திருக்கு. ஓகேங்களா? 9:30க்கு. ஸோ இதுல ப்ரீவியஸ் கேண்டில்ல ஏதாச்சும் இண்டிகேஷன் இருக்கா அந்த கேண்டில் கீழே அப்படின்றத பாக்குறேன். எந்த ஒரு இண்டிகேஷனும் இல்லாததுனால நான் என்ன பண்றேன், கரண்ட் கேண்டில்லே நான் ஒரு பை ஆர்டர் எடுக்கிறேன். 9:30 அப்படின்னா 9:31க்கு போயிட்டு ஒரு பை ஆர்டர் எடுக்கிறேன். ஒரு பை ஆர்டர் எடுத்துட்டு என்னோட டார்கெட் வந்து குயிக்கா நான் புக் பண்ணிடுறேன். ஏன்னா அடுத்த கேண்டில்லே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு புல் ட்ராப் அப்படின்றது இண்டிகேட் ஆகுது. என்னன்னா இது வந்து பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இந்த ரேஞ்சுக்கு மேல சஸ்டைன் ஆகாது. தட் மீன்ஸ் இந்த ரேஞ்சை தாண்டி போறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றதுக்காக ஒரு புல் ட்ராப் இண்டிகேட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம ரெண்டு விஷயம் வந்து ஐடென்டிஃபை பண்றோம். ஒன்னு நம்ம டார்கெட் ரீச் ஆகுதோ இல்லையோ அது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா ஒரு காஷியஸ், தட் மீன்ஸ் ஒரு எதிர்க்க வந்து ஒரு நெகட்டிவா ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம ஒரு ரெட் கலர்ல இண்டிகேட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? அப்படி இண்டிகேட் பண்றப்ப யூசர் கிளைண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டிசிஷன் வந்து இங்க கம்மியாயிடும். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு பை ட்ரேட் எடுத்திருந்தாலும் இந்த பாயிண்ட் வரப்ப நான் என்ன பண்ணிருப்பேன், குவிட் பண்ணிட்டு நான் அடுத்த ட்ரேடுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். ஓகேங்களா? சப்போஸ் இங்க புல் ட்ராப் வந்து இண்டிகேட் ஆகல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மார்க்கெட் வந்து இன்னும் மேல போகும் அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். பட் அந்த சுச்சுவேஷன் வந்து இங்க நடக்கல. இங்க என்ன ஆயிருக்கு, ஒரு பை ட்ரேட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இதுல ப்ராஃபிட் புக் பண்ணிருப்பாரு. செகண்ட் இது 9:30க்கு எடுக்கிறாரு அப்படின்னா இந்த புல் ட்ராப் வரப்ப அவரோட மைண்ட் வந்து என்னவா இருக்குன்னா, ஓகே செல்லர்ஸ் உள்ள வராங்க, செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகுது இந்த ஏரியால, அப்ப நான் பைக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது அப்படின்றதுனால அவர் பை ட்ரேட் என்ன பண்ணிருப்பாரு, குவிட் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த சினாரியை பொறுத்த வரைக்கும் டார்க் கிரீன் லைனுக்கு மேல ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் கேண்டல்ல எந்த ஒரு எஸ்எம்சி இண்டிகேஷனும் இல்லை. அதே மாதிரி கர்சர் வைக்கிறேன், எனக்கு ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது ரைசிங்ல இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும், கரண்ட் கேண்டல்ல பை பண்ணணும். 1 மினிட் கழிச்சு நான் பை பண்ணணும். தட் மீன்ஸ் அந்த டியூரேஷன்ல இருந்து 1 மினிட் வந்து கூட்டி நான் பை பண்ணணும். ஓகேங்களா? அப்ப மேல இருக்கிற இந்த ரெண்டு சினாரியோவும் இப்ப லைவ்ல நம்ம பார்த்தோம். அது எப்படி அட்ரஸ் பண்றது அப்படின்றதையும் பார்த்தோம். இப்போ நான் உங்க சைட்ல இருந்து ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். இந்த ரெண்டு சினாரியோவும் நீங்க ஸ்டாக்ஸ்லயோ இல்ல கமாடிட்டிலயோ இல்ல இண்டெக்ஸ்லயோ பாத்தீங்க அப்படின்னா குரூப்ல ஷேர் பண்ணுங்க. அது இல்லாம அது என்ன சினாரியோ 1ஆ இல்ல சினாரியோ 2ஆன்றத அட்ரஸ் பண்ணி எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ 30 மினிட் அண்ட் 15 மினிட் இந்த ரெண்டு டியூரேஷன்லயும் பாருங்க. ஓகேங்களா? 1 மினிட். ஹலோ, அவன் வர சரிங்க. ஓகே. ஓகே, இந்த ரெண்டு சினாரியோவும் 30 மினிட்ஸ் அண்ட் 15 மினிட்ஸ் டியூரேஷன்ல பாருங்க. ஸோ 30 மினிட்ஸ்ன்றது 30 மினிட்ஸ் அண்ட் 15 மினிட்ஸ்ன்றது வாலடைல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு. ஸோ அண்ட் 15:5ன்றது நான் வாலடைல் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லியிருப்பேன். பட் மொமெண்டம் என்ட்ரிக்கு நீங்க இந்த ரெண்டு டைம் ஃப்ரேம்ல பார்த்தா போதும். 30 மினிட்ஸ் அண்ட் 15 மினிட்ஸ்ல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்க. அந்த மொமெண்டம் என்ட்ரிஸ் டார்க் கிரீன் லைனுக்கு மேல இந்த B/CE அப்படின்றது வருது. அது வர்றதுக்குள்ள ப்ரீவியஸ் கேண்டல்ல எஸ்எம்சி இண்டிகேஷன் இருந்துச்சுன்னா அது சினாரியோ 1ல கவர் ஆகும். கூடவே ப்ரொஜெக்ஷன் ரைசிங்ல இருக்கணும்.
அதே ப்ரீவியஸ் கேண்டல்ல எஸ்எம்சி இண்டிகேஷன் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சினாரியோ 2ல கவர் ஆகும். அதுவும் ப்ரொடக்ஷன் வந்து ரைசிங்ல தான் இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, இந்த ரெண்டு சினாரியோவும் கிளியரா இருக்கா? இதுல ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க. உங்களுக்கு சிக்னல் பொறுத்து சொல்லுங்க சார். பேங்க் நிஃப்டி கரண்ட் இதுக்கு வாங்க சார். அது வந்து நம்ம அவாய்ட் தான் சார் பண்ணணும். ஒரு 15 minutes. ஓகே, கரண்ட் சினாரியோ பொறுத்த வரைக்கும் இது வந்து ஓப்பன் வந்து கீழே. ஸோ இது வந்து ஆக்சுவலா இது வந்து பீரேஷ்ல ஒரு ஒன் ஆஃப் த சினாரியோ. இது நான் இன்னும் அட்ரஸ் பண்ணல. பட் இந்த சினாரியோ வைஸ் இதை நம்ம அவாய்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா இதோட கேண்டலோட ஓப்பன் வந்து கீழேன்றதுனால இதை வந்து நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். பட் இந்த ப்ரொஜெக்ஷன் சாரி சார், ப்ரொஜெக்ஷன் சைட்வேஸ் இருக்கு, நம்ம இதை அவாய்ட் பண்ணிடுவோம். ப்ரீவியஸ் ஒன் சார். ஓகே, ப்ரீவியஸ் ஒன் பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம எடுத்துப்போம். இது வந்து இப்ப சார் கேட்டதுனால இது என்ன சினாரியோன்றது நான் சொல்றேன். இப்ப எனக்கு B/Cன்றது டார்க் ரெட் லைனுக்கு கீழே வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்ப நான் இந்த ஷீட்டுக்கு வரேன். இப்ப எனக்கு டார்க் ரெட் லைனுக்கு கீழே B/C வந்திருக்கு அப்படின்னா இந்த கீழே இருக்கிற லாஸ்ட் 3 சினாரியோஸ் வந்து கவர் ஆகும். கரெக்டுங்களா? அப்ப லாஸ்ட் 3 சினாரியோஸ்ல எனக்கு கரண்ட் கேண்டிலும் ப்ரீவியஸ் கேண்டிலும் பாக்குறேன். அப்ப கரண்ட் கேண்டில்லையும் ப்ரீவியஸ் கேண்டில்லையும் எந்த ஒரு எஸ்எம்சி இண்டிகேஷனுமே இல்லை. கரெக்டுங்களா? இந்த கேண்டில்லையும் எஸ்எம்சி இல்லை, ப்ரீவியஸ் கேண்டில்லையும் எஸ்எம்சி இண்டிகேஷன் இல்லை. அப்ப இந்த லாஸ்ட் 3ல எது எனக்கு கவர் ஆகும் அப்படின்றத நம்ம ரீட் பண்ணி பார்க்கணும். எனக்கு ரெட் பிஓஎஸ் ரெட் கலர் சாக் ஃபார்ம் ஆயிருக்கா? இல்ல. அதே மாதிரி கிரீன் பிஓஎஸ் கிரீன் கலர் சாக் வந்து ஃபார்ம் ஆயிருக்கா? இல்ல. அப்ப எதுவுமே எனக்கு ஃபார்ம் ஆகல. அப்படின்னா என்ன சினாரியோ கவர் ஆகும்? 5th சினாரியோ கவர் ஆகும். அப்ப 5th நான் என்ன பண்ணணும்? பை நெக்ஸ்ட் கேண்டில், அடுத்த கேண்டில்ல பை பண்ணணும். எனக்கு ப்ரொஜெக்ஷன் வந்து ரைசிங்காகவும் இருக்கலாம், ஃபாலிங்காகவும் இருக்கலாம். ஓகேங்களா? எனக்கு ப்ரொஜெக்ஷன் வந்து ரெண்டுத்துல எது வேணா இருக்கலாம். ஆனா நான் கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த கேண்டில்ல பை பண்ணணும். அப்ப B/Cன்றது எனக்கு 10:30க்கு வந்திருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிருக்கணும்னா அடுத்த கேண்டில்ல நான் வந்து ஒரு பை ஆர்டர் எடுத்திருக்கணும். கரெக்டா 10:45க்கு நான் வந்து ஒரு பை ஆர்டர் எடுத்திருக்கணும். ஸோ இப்போ டவுட் வரும், சரி பஃபர் வைக்கலாமா இல்ல அதே கேண்டில் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேண்டில் ஓப்பன் ஆன உடனே நீங்க எடுத்துருங்க. இதுல வந்து நீங்க பஃபர் வைக்க தேவையில்ல. ஏன்னா இது நெக்ஸ்ட் கேண்டில் சினாரியோல நம்ம 1 minute பஃபர்ன்றது ஃபாலோ பண்ண வேணாம். கரண்ட் கேண்டில்ல மட்டும்தான் நம்ம 1 minute பஃபர்ன்றது பண்ணுவோம். நெக்ஸ்ட் கேண்டில் சினாரியோ வருது அப்படின்னா அதுக்கு நீங்க பஃபர் வைக்க தேவையில்ல. அந்த கேண்டில் ஓப்பன் ஆனோடனே எடுத்துடலாம். கூடவே இங்க ஒரு டவுட் வரும், இங்க எஸ்எஸ்பி ஃபார்ம் ஆயிருக்கு சார், இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிக்னல் எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்பிட்வீன் வேற ஏதாச்சும் இண்டிகேஷன் வந்தாலும் நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. உங்க டார்கெட் ஆர் ஸ்டாப் லாஸ் அடிக்கிற வரைக்கும் நீங்க அந்த பொசிஷனை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இன்பிட்வீன் வேற சிக்னல் வந்தாலும் அந்த சிக்னலுக்கு நீங்க முக்கியத்துவம் தர வேணாம். அன்டில் உங்க ஸ்டாப் லாஸ் ஆர் டார்கெட் ஹிட் ஆகுற வரைக்கும் நீங்க எடுத்த பொசிஷனை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இது தெரிஞ்சிச்சா? இப்ப நான் சொன்ன சினாரியோ ஓகேவா? இப்ப ஓகே, இது சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. ஒரு ஆக்சுவலா இப்ப நம்ம ஒரு சிக்னலை என்ட்ரி எடுக்கிறோம்னா அந்த சிக்னல் மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியணும். ஸோ இதுக்கு ப்ரீவியஸா நிறைய சிக்னல் வரும், அதுக்கு முன்னாடி நிறைய சிக்னல் வரும், அது எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடாது. ஒரு சிக்னல் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா அந்த சிக்னல் ப்ரீவியஸ் கேண்டல் இது ரெண்டு மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்க போறோம். அதை பேஸ் பண்றதுக்கான ஷீட்டு தான் இது, அதை ட்ராக் பண்றதுக்கான ஷீட்டு தான் இது. ஸோ இது எல்லாமே ரீடபிள் ஃபார்மெட்ல தான் இருக்கும். ரீடபிள்னா நீங்க இதை கம்பேர் பண்ணி சார்ட்ல வந்து நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி சொல்றது, ஒரு குயிக்கான ஒரு ப்ராஃபிட் கிரியேட் ஆகிற ஏரியாக்குள்ள என்டர் ஆவீங்க. ரேண்டமா எல்லா இடத்துலயும் போக மாட்டீங்க. ஒரு குயிக்கா ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களால பண்ணிட்டு வர முடியும் மொமெண்டம் என்ட்ரி பொறுத்த வரைக்கும். சார் இப்போ இதுல ப்ராஃபிட் அண்ட் டார்கெட் இப்போ அவர் கேட்கிற அந்த கொஸ்டின் தான் சார் நான் இப்போ கேட்கறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் அந்த பேங்க் நிஃப்டில 57,700 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல நம்ம எடுத்திருக்கோம் சார். நம்ம ரஃபா அது ஒரு 500 rupees இருக்குன்னு கன்சிடர் பண்ணலாம் சார். இப்போ நீங்க 40 டார்கெட் -20 வந்து ஸ்டாப் லாஸ் சொல்லிருக்கீங்க. அப்போ 500 போது 480 ஸ்டாப் லாஸ், 5
80 டார்கெட் அந்த மாதிரி தான் சார் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆமா சார். ஆக்சுவலா ஒரு இண்டெக்ஸுக்குமே பிரீமியம்ல எவ்வளவு ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வைக்கணும்ன்றது ஒரு டாக்குமெண்ட் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அது ஓகே பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டிக்கு 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 80 பாயிண்ட்ஸ் டார்கெட் பிரீமியம்ல. ஓகே ஓகே ஸோ எல்லாமே 1:2 ரிஸ்க் ரிவார்ட்ல தான் வரும். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 40 பாயிண்ட்ஸ்ன்றது உங்களோட ஸ்டாப் லாஸா இருக்கும், 80 பாயிண்ட்ஸ்ன்றது பிரீமியம்ல உங்களோட டார்கெட்டா இருக்கும். நம்ம எல்லாமே அந்த ஸ்ட்ரைக் பிரைஸை பேஸ் பண்ணி அந்த ப்ரீமியம்ல மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் சார். பட் மெயின் சார்ட்ல நம்ம அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். கரெக்ட்டுங்களா? ஆமா சார், ஆமா சார், ஆமா. ஓகே, தேங்க்யூ. நமக்கு இங்க ஒரு 100 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார். இது இந்த கேண்டல் 100 பாயிண்ட்ஸ்ங்களா? ஓகே ஓகே சார். அதுதான் என்னன்னா, இப்போ நீங்க இப்போ ரேண்டமா இந்த சார்ட்டை பாக்குறீங்க. மார்னிங்ல இருந்து நான் அந்த சார்ட்டுக்குள்ள உட்கார தேவையில்லை. இப்போ நம்ம கிளைண்ட் வந்தாருன்னா அவருக்கு இந்த மொமெண்டம் என்ட்ரி கிரியேட் ஆயிருக்கா, டைரக்டா இந்த ஷீட் பாப்பாரு. ஸோ இந்த சினாரியோ மெட் ஆயிருக்கு, ஒரு என்ட்ரி போடுவாரு. ஸோ இங்க உங்களுக்கு எமோஷனா எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க தேவையில்ல. வெற்றின் மில்லி செகண்ட்ல நீங்க ஆர்டர் எடுக்கிறீங்க. ஸோ அந்த ஹேபிட் நம்ம இங்க கொண்டு வந்துட்டோம்னா எமோஷன் அப்புறம் டிசிஷன் மேக்கிங்கை நம்ம பியூரா கட் டவுன் பண்ணிடலாம். அதை பண்ணிட்டாவே நீங்க சார்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நிறைய கம்யூனிட்டில வந்து மார்னிங்ல இருந்து சார்ட் பார்ப்பாங்க, இல்லை மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க, 2 ஸ்ட்ரைக்கு கம்பேர் பண்ணி எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் எதுவுமே கிடையாது. டைரக்டா வரீங்க, இந்த கான்செப்ட் அப்ளை ஆகுதா, எடுக்கிறீங்க. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு மேஜர் அட்வான்டேஜ்ன்றது மார்க்கெட்டோட ட்ராப் ஜோன்ஸ். அந்த ட்ராப் ஜோனும் நீங்க கையில வச்சிருக்கீங்க. பிரபா, ஒரு சின்ன டவுட். இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ என்ன சொல்றீங்க, S&P வருது, பட் கிரீன் கலர்ல பார் இருக்கு. ஆமா சார். இப்போ வந்து நம்ம எதுல பார்க்கணும்? அதான் சார், இப்போ என்னன்னா, இப்போ டார்க் ரெட் லைனுக்கு கீழே எனக்கு வந்து B/C அப்படின்றது இண்டிகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த இண்டிகேஷன் வந்த உடனே இப்போ நம்ம வந்து ஷீட்டுக்கு வந்துடணும். இந்த ஷீட்டுக்கு வந்துட்டு இந்த B/C அப்படின்றது எங்க ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த டார்க் ரெட் லைனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த 4, 5, 6 அந்த சினாரியோவில் B/Cன்றது இண்டிகேட் ஆயிருக்கு. அதே மாதிரி எனக்கு ப்ரீவியஸ் கேண்டல்லையும் அந்த சிக்னல் கொடுத்த கேண்டல்லையும் எந்த ஒரு SMC இண்டிகேஷனுமே இல்லை. எந்த ஒரு SMC இண்டிகேஷன். அப்ப இது வந்து சினாரியோ 5ல கவர் ஆகும். we need to check no BOS or chalk formed on the signal candle or previous candle. அப்ப சினாரியோ 5னா நான் என்ன என்ட்ரி பொசிஷன் வந்து நான் என்ன எடுக்கணும் அப்படின்னா பை நெக்ஸ்ட் கேண்டல், அடுத்த கேண்டல்ல நான் பை பண்ணணும். கூட ப்ரொஜெக்ஷன் பார்க்கணும். அது ரைசிங்காவும் இருக்கலாம், இல்ல ஃபாலிங்காவும் இருக்கலாம். ஸோ அப்ப நான் இந்த கேண்டில் கர்சர் வைக்கிறேன், எனக்கு ப்ரொஜெக்ஷன் வந்து ஃபாலிங்ல இருக்கு. அது எந்த கிரைட்டீரியா வேணா இருக்கலாம். அப்படி இருக்கிறப்ப நெக்ஸ்ட் கேண்டில் நான் 10:45 பை ஆர்டர் எடுத்துருக்கேன். ஓ ஓகே. பட் மேல உங்க சார்ட்ல அந்த ரைட் ஹேண்ட் டாப்ல பாருங்களேன், அதுல ட்ரிகர் வந்து என்ட்ரி வந்து செல்லுன்னு காட்டுது டைப். இல்ல சார், இந்த டேபிள், இந்த ரைட் ஹேண்ட் டேபிள் வந்து ஒன்லி ஃபார் ட்ராப் பேஸ்ட் என்ட்ரிஸ், நாட் மொமெண்டம் என்ட்ரிஸ். ஓ ஓகே. ஸோ அது வந்து அந்த ட்ராப் மூவ்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த டேபிள்ல பார்க்கணும். ஆமா சார், ட்ராப் வந்து நேத்து ஃபார்ம் ஆனது. நேத்து நம்மளுக்கு 2 டார்கெட்டுமே ஹிட் ஆயிருக்கு. நேத்து ஃபார்ம் ஆன ட்ராப். ஸோ the table only for trap, மொமெண்டம் என்ட்ரிக்கு அந்த டேபிள் கிடையாது, கீழே இருக்க சார்ட் இண்டிகேட்டர். ஆமா சார், ஆமா. நான் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்த்து ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கேன். இங்க பை சொல்லுதே, டேபிள்ல செல் சொல்லுதே. இல்ல மொமெண்டம், ஆக்சுவலா மொமெண்டம் என்ட்ரிக்கு மொமெண்டம் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் நார்மலா ட்ரெண்ட் வந்து டவுன் தான். ஆக்சுவலா ட்ரெண்ட் வந்து நமக்கு ரிவர்சல் இங்கே நேற்று ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு. இங்க இருந்தே நம்மளுக்கு டவுன்வர்ட் மூவ்ல தான் இருக்கு. பட் இது எல்லாமே என்னன்னா அது ஒரு புல் பேக். ஸோ அந்த புல் பேக் உள்ள நம்ம என்ட்ரி ஆகிறோம். நார்மலா இந்த ஒரு டவுன் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா நம்ம என்ன ஆக்சுவலா என்ன பண்ணுவோம், ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து கிரியேட் ஆயிட்டு இப்போ மார்க்கெட் வந்து இப்படி ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. திருப்பி ஒரு புல் பேக் இங்க போயிட்டு திருப்பி ஃபாலோ ஆயிட்டு திருப்பி ஒரு புல் பேக். ஸோ அந்த பாயிண்ட்ல தான் நான் என்ட்ரி ஆகுறேன். ஓகே. பட் இப்போ இந்த கரண்ட் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா மேல ஃபேஸ் ஷிஃப்ட் கூலிங் அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் காட்டுது ஜார்விஸ். ஆமா 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 ஆமா. ஸோ பட் இதை பார்த்து ஸ்டில் பை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை இந்த கூலிங்னால we have to wait ஆ? இந்த இண்டிகேட்டரை சேர்த்து பார்க்கணும். அதான் இப்ப இந்த கமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும் நாங்க மேஜரா கன்சிடரேஷன் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, சைட்வேஸ் ஒரு மார்க்கெட் வந்து கொஞ்சம் கன்சாலிடேஷன்ல இருக்கு அப்படின்னா இந்த கமெண்ட்ரி கொஞ்சம் அட்வான்ஸா உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லும். இந்த கூலிங்ன்றது என்னன்னா ஒரு ட்ரெண்ட் வந்து இப்ப டவுன்ல இருந்து இப்ப சேஞ்ச் ஆகி வேற ஒரு ஃபேஸுக்கு மூவ் ஆகுது, அப்சைடு மூவ் ஆகுது. அப்படி அந்த டவுனுக்கும் அப்சைடுக்கும் இடைப்பட்ட பீரியட் தான் இந்த கூலிங்.
ஸோ அது கூல் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்சைடு போகுது அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன் காட்டும். ஓகே, இப்போ நியூட்ரலா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னன்னா மொமெண்டமும் நம்ம கையில இருக்கு, ட்ராப்பும் கையில இருக்கு. நம்மளுக்கு மார்க்கெட் இதை தாண்டி வேற எதுவும் தேவை கிடையாது. ஸோ இது ரெண்டு விஷயத்த நீங்க ப்ராப்பரா டீகோட் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னாவே லாபம் பார்க்கறது ரொம்ப ஈஸி. ஸோ நான் நிறைய சார்ட் வந்து நான் அதர் கண்ட்ரி இண்டெக்ஸ், அதர் கண்ட்ரி ஸ்டாக்ஸ் எல்லாமே நான் போடுறேன். எதுக்கு அப்படின்னா அதர் கண்ட்ரி ஸ்டாக்ஸ் அண்ட் இண்டெக்ஸ்ல ஒரு ட்ராப் ஜோன்ஸ் ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்னா அது வால்டிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்கும். எக்ஸாக்டா இந்த பாயிண்ட்ல இருந்து ஃபால் ஆக போகுது, எக்ஸாக்டா இந்த பாயிண்ட்ல இருந்து அப்சைடு போக போகுதுன்றத நம்மளால மல்டிபிள் அனாலிசிஸ் வந்து டீகோட் பண்ண முடியும். பட் ஆனால் நம்ம டைரக்டா இந்த விஷயத்த ஓப்பன் ஃபாரமா நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப எப்படி சொல்றது, யாரானாலும் தட் மீன்ஸ் பிகினர் டு ப்ரொஃபஷனல் யாரானாலும் ஒரு சார்ட்டை பாக்குறாங்க அப்படின்னா எமோஷன் இல்லாம அதை வந்து அணுக முடியும். ஏன்னா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்த விஷயத்த நம்ம சிம்பிளிஃபைடா நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இந்த ரெண்டு கான்செப்டை நம்ம கிராப் பண்ணிட்டோம் அப்படின்னா வி கேன் ஏபிள் டு ட்ரேட் இன் எனி மார்க்கெட் வித்தவுட் ஃபியர். ஏன்னா இந்த ஃபியர் அண்ட் கிரீடை வச்சுதான் அதிகமான மணியை மேக் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். ஸோ அந்த ஃபியர் அண்ட் கிரீடை கட் டவுன் பண்ணிட்டாங்க ரிட்டைல் பீப்புள்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்டேபிளான ப்ராஃபிட் வந்து எல்லாராலையும் பார்க்க முடியும். பிரபா, எனக்கு இன்னொரு டவுட் சார்ட்ல. இப்போ அந்த இண்டிகேட்டர் காட்டும்போது வால்யூம்னு சொல்லி இப்போ -45 -57 அதை என்ன இண்டிகேட் பண்ணுது சார்? இந்த ஆக்சுவலா வால்யூம் பொறுத்த வரைக்கும் இங்க மேல வந்து நம்மளுக்கு ட்ராப்லேயே ஒரு வால்யூம் வந்து இண்டிகேட் பண்ணியிருப்போம் சார். ஸோ இது வந்து நம்ம நார்மலா நம்ம வால்யூம் பார் வந்து கீழே ஆட் பண்ணியிருப்போம். அதுல நம்ம மூவிங் ஆவரேஜ் அண்ட் எஸ்எம்ஏ வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அது இல்லாம டைரக்டா உங்களுக்கு இண்டிகேஷனா இங்க வந்து கொடுத்துட்றோம். ஸோ இது வந்து என்ன இண்டிகேட் பண்ணிருந்தா ஒரு நெகட்டிவ்ல இருக்கு அப்படின்னா எப்படி சொல்றது, கொஞ்சம் வால்யூம் வந்து அந்த தட் மீன்ஸ் கொஞ்சம் லோயரா இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் பாசிட்டிவ்ல இருக்கு, தட் மீன்ஸ் நெகட்டிவ் இல்லாம பாசிட்டிவ்ல இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அதிகமான ஆர்டர்ஸ் வந்து விழுறதுக்கு வாய்ப்பு. ஸோ இது வந்து இந்த ஒரு கேண்டில பேஸ் பண்ணி சொல்லுது. பட் நீங்க என்டையரா பார்க்கணும் அப்படின்னா நீங்க இந்த ட்ராப் வச்சு பார்க்கலாம். இப்போ கரண்டா ட்ரெண்ட் என்னன்றது நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா லோன்றதை மென்ஷன் பண்ணிருக்கோம், வால்யூம் வந்து லோவா இருக்கு இந்த இடத்துல வால்யூம். ஸோ இது வந்து கேண்டில பேஸ் பண்ணி சொல்லுது. ஸோ அதனால இதை வந்து நம்ம கன்சிடரேஷன் எடுத்துக்க வேணாம். ஒரு சில இடத்துல பாசிட்டிவ்ல காட்டும். ஸோ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா 180 கிட்ட காட்டுது. ஸோ ஆக்சுவலா அது என்ன அர்த்தம் சார்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைவ்ல பாத்தீங்கன்னா கடைசி இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் வால்யூம் 57, இப்போ கரண்ட்ல 45ன்னு காட்டுது. 45னா என்ன வால்யூம் குறைஞ்சிருக்கா? ஆக்சுவலா வால்யூம் வந்து அந்த பர்டிகுலர் கேண்டல்ல வால்யூம் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால நெகட்டிவ்ல வந்து இண்டிகேட் பண்றோம். சப்போஸ் அதுவும் இன்னும் லோவா இருக்கு, ஒரு த்ரெஷோல்டுக்கு மேல போகுதுன்னா அதையும் நம்ம என்ன சொல்றோம்னா லோ அப்படின்ற ஒரு இண்டிகேஷன்ல காட்டுறோம். அதே பாசிட்டிவ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, வித் ஐன்னு இங்க காட்டும். இன்ஸ்டெட் ஆஃப் லோ கொஞ்சம் ஹெவியா இருக்கு, ஒரு 100க்கு மேல இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அதிகமான பை ஆர்டர்ஸ் வருது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா -5. ஸோ ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா இங்க 50க்கு மேல இருக்கு. ஸோ வித் பாசிட்டிவ் வித் 50. ஸோ அது வந்து ஃபேவர் ஃபார் பேரிஷ் டைரக்ஷன். ஸோ எங்கெல்லாம் நெகட்டிவ்ல இருக்கோ அந்த இடத்துல வால்யூம் வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம் சார். வால்யூம் அதாவது பை ஆர்டர் கம்மியா இருக்கா, செல் ஆர்டர் கம்மியா இருக்கா? இல்ல, ஜெனரலைஸ்டு வால்யூம். இது வந்து ஆர்டர் வைஸ் நான் சொல்லல, ஜெனரலைஸ்டு வால்யூம். இது பையும் இருக்கலாம் செல்லும் இருக்கலாம். ஓவரால் வால்யூம் வந்து இது. பட் இது நம்ம சார்ட்டுக்கு இந்த வால்யூம் கன்சிடர் பண்ண வேண்டாம் பெருசா, கரெக்ட்டா? இல்ல சார், நான் ஆக்சுவலா நான் இத கிரைட்டீரியாவை கொண்டு வரல. பட் நிறைய பேர் வால்யூம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால ஒரு இண்டிகேஷன் இதை காட்டியிருக்கேன். ஓகே, ஸோ வால்யூம் ஓகே. இப்போ 57ல இருந்து 45னா என்ன சொல்றது, வால்யூம் கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா? இல்ல, ஆக்சுவலா வால்யூம் வந்து இங்க கம்மியா தான் இருக்கு. பட் ஜெனரலைஸா பாத்தீங்கன்னா வால்யூம் பை ஆர்டரும் இருக்கலாம் செல் ஆர்டர் இருக்கலாம், பட் கம்மியா இருக்கு. பட் கான்செப்ட் வைஸ் இந்த இடத்துல ஒரு மொமெண்டம் ஏரியா வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஒரு பை புல்பேக் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்றதுனால இங்க ஒரு பை ஆர்டர் நம்ம எடுத்துருக்கோம். ஐ மீன் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் கம்மியாறாங்க, கூடுறாங்க அந்த மாதிரி. ஆமா சார். ஓகே, இப்ப இந்த ரெண்டு சினாரியோவும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இப்ப
புல்லிஷ்ல பாத்தீங்கன்னா மேல நம்ம பார்த்திருப்போம். இந்த 2 சினாரியோவும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுங்களா? எஸ் சார், அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுங்க சார். ஓகே ஓகே மேம். சேம் இதே கான்செப்ட் தான் நம்ம இப்போ பியரிஷ்ல பார்க்க போறோம். பியரிஷ்ல பாத்தீங்கன்னா S/PE அண்ட் அதே மாதிரி இன்ஸ்டெட் ஆஃப் கிரீன் நம்மளுக்கு வந்து ரெட் பிஓஎஸ் அண்ட் ரெட் கலர் ஷாக் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ரெட் கலர் கேண்டில் இருக்கு அப்படின்னா அந்த கேண்டலுக்கு மேல இன்வெர்டட் ஷேப்ல ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இன்வெர்டட் ஷேப்ல ஒரு டைமண்ட் ஷேப்ல ஒரு சிம்பிள் வந்து ஃபார்ம் ஆகும். ஒரு சில சமயம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் பிளஸ் இந்த டைமண்ட் ஷேப் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? சார் மியூட் போட்டுக்கலாம். இது ஏன்னா ரெக்கார்ட் போயிட்டு இருக்காங்க. நாங்க ஓகே. ஸோ இப்போ ரெட் கலர் கேண்டலுக்கு மேல இன்வெர்டர் ஷேப்ல உங்களுக்கு பிஓஎஸ். ஓகேங்களா? இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ன்றது பிஓஎஸ், இந்த டைமண்ட் ஷேப்லன்றது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேங்களா? இது ரெண்டும் கம்பைன் ஆச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த இடத்துல ப்ரெஷர் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நம்மளுக்கு டார்க்கு ரெட் லைனுக்கு கீழே B/CE இல்ல S/PE அப்படின்னு இண்டிகேஷன் வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த சினாரியோ 1 and 2 தட் மீன்ஸ் இந்த பியரிஷ் சைட்ல சினாரியோ 1 and 2 பொறுத்த வரைக்கும் S/PE அப்படின்ற இண்டிகேஷன் வந்து டார்க்கு ரெட் லைனுக்கு கீழே ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்றத பாருங்க. ஓகேங்களா? சினாரியோ 1 பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் கேண்டல்ல எனக்கு ட்ரையாங்கிள் ஷேப் இல்ல டைமண்ட் ஷேப்ல ஒரு இண்டிகேஷன் இல்ல ரெண்டுமே சேர்ந்து ஏதாச்சும் இண்டிகேஷன் இருக்கான்றத பார்க்கணும். சினாரியோ 2ல S/PE ஃபார்ம் ஆயிருக்கும். ஆனா ப்ரீவியஸ் கேண்டல்ல எந்த ஒரு இண்டிகேஷனுமே இல்லாம இருக்கும். அப்படி இருந்துச்சு கூட ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது எனக்கு வந்து ஃபாலிங்ல இருக்கணும். ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது எனக்கு ஃபாலிங்ல இருக்கணும். அந்த 2 கிரைட்டீரியாவும் இருக்கா அப்படின்றத நம்ம இப்ப சார்ட்ல பார்க்கலாம். ஓகே, சார்ட்ல வந்து ஓகே நான் பேங்க் நிஃப்டியே எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியில பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 14th ஜூலை வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. S/PE அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. டார்க் ரெட் லைனுக்கு கீழே ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப எனக்கு S/PE வந்து ரெட் லைனுக்கு கீழே ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப கிரைட்டீரியா 1 வந்து எனக்கு கண்டிஷன் 1 மெட்டு. அதே மாதிரி ப்ரீவியஸ் கேண்டல்ல SMC இண்டிகேஷன் இருக்கான்றத பாக்குறேன். இருக்கு. டைமண்ட் ஷேப்ல ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒரு இண்டிகேஷன் வந்து காட்டுது இன்வெர்டட் ஷேப்ல. அதே மாதிரி ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது ஃபாலிங்ல இருக்கான்றத பாக்குறேன். ஃபாலிங்ல இருக்கு. ஸோ அப்ப இது வந்து என்ன சினாரியோல கவர் ஆகும்? யாருன்னா ஆன்சர் பண்ணலாம். சினாரியோ 1ஆ இல்ல சினாரியோ 2ஆ? சினாரியோ 1. ஓகே சார், இது வந்து சினாரியோ 1ல கவர் ஆகும். ஸோ ஏன்னா இதுல 3 கண்டிஷனுமே நம்மளுக்கு மெட் ஆயிருக்கு. 9:30க்கு சிக்னல் வந்திருக்கு. நம்ம என்ட்ரி எடுத்திருக்கணும் அப்படின்னா 9:31க்கு எடுத்திருக்கலாம். ஓகேங்களா? 1 minute பஃபர் வச்சுட்டு 9:31க்கு எடுத்துக்கலாம். ஏன்னா கரண்ட் கேண்டிலே நம்ம பை பண்றோம். ஓகேங்களா? ஸோ அப்ப சினாரியோ 1ன்றது நமக்கு எப்படி அட்ரஸ் பண்ணணும் லைவ்ல அப்படின்றது நம்மளுக்கு இப்ப தெரியும். நெக்ஸ்ட் சினாரியோ 2 அப்படின்றது எங்கனாச்சும் கவர் ஆகுதா அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? டேஷ்போர்ட்லயே பார்க்குறேன். ஓகே, ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா எனக்கு சினாரியோ 1 தான் வந்திருக்கு. ஏன்னா ப்ரொஜெக்ஷன் ஃபாலிங். அதே மாதிரி எனக்கு டார்க்கு ரெட் லைனுக்கு கீழே வந்து எனக்கு S/PE வந்திருக்கு. ப்ரீவியஸ் கேண்டல்ல அந்த ட்ரையாங்கிள் அண்ட் டைமண்ட் ஷேப் ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கு. பட் எனக்கு இந்த சினாரியோ பொறுத்த வரைக்கும் என்னோட SL வந்து ஹிட் ஆயிருக்கும். SL ஹிட் ஆச்சுன்னா அது எப்படி நம்ம ரெக்கவர் பண்றது அப்படின்ற கான்செப்ட் வந்து நான் இந்த சினாரியோஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். பட் இந்த சினாரியோல நம்ம ஒரு செல் ஆர்டர் எடுத்திருந்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒரே நிமிஷம். ஓகே, இது ஒரு ஆக்சுவலா இது வந்து 14th அன்னைக்கு ஃபார்ம் ஆனது. ஓகே, இது பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா S/PE அப்படின்றது
எனக்கு டார்க் ரெட் லைனுக்கு கீழே ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் கேண்டல்ல எந்த ஒரு இண்டிகேஷனுமே இல்லை, எஸ்எம்சி இண்டிகேஷன் எதுவுமே இல்லை. அப்ப நான் என்ன எடுத்திருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு புட் ஆப்ஷன் வந்து எடுத்திருக்கணும், இல்ல ஒரு செல் ஆர்டர் வந்து நம்ம எடுத்திருப்பேன். கரண்ட் கேண்டில் எடுத்திருப்பேன். இது வந்து சினாரியோ 2ல கவர் ஆகும். ஏன்னா ப்ரீவியஸ் கேண்டில்ல எந்த ஒரு எஸ்எம்சி இண்டிகேஷனும் இல்லை. எனக்கு ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது ஃபாலோயிங்ல இருக்கு. S/P டார்க் ரெட் லைனுக்கு கீழே ஃபார்ம் ஆயிருக்கு. சப்போஸ் எடுத்திருந்தேன் அப்படின்னா ஒரு ஷார்ட்டா ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம புக் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த சினாரியோ 1 and 2ன்றது நான் இப்ப காட்டியிருக்கேன். சேம் கான்செப்ட் வந்து நீங்க சார்ட்ல வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. மல்டிபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல நீங்க செக் பண்ணி பாருங்க. ஈவன் ஸ்டாக்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு கமாடிட்டியா இருக்கலாம், எதுல வேணா பார்க்கலாம். நீங்க அந்த சினாரியோ மட்டும் கவர் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிட்டு வாங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல அடுத்த ரிமைனிங் இருக்கிற 8 சினாரியோஸ், தட் மீன்ஸ் இந்த புல்லிஷ்ல ஒரு 4 சினாரியோ, அதே மாதிரி பீரிஷ்ல இருக்கிற ரிமைனிங் இருக்கிற 4 சினாரியோவை நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன்ல வந்து கவர் பண்ணலாம். பட் மறக்காம ஒரு இதை வந்து நீங்க குரூப்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும், அதே மாதிரி மற்றவங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பீரிஷ்ல இந்த S/PE, அதே மாதிரி இந்த புல்லிஷ்ல B/Cன்றது டார்க் கிரீன் லைனுக்கு மேலையும் அதே மாதிரி டார்க் ரெட் லைனுக்கு கீழையும் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்போ செஷன் வைஸ் ஓவர். லைவ்ல வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, நம்ம பார்க்கலாம். பிரபா, இப்போ லைவ்ல அதே பேங்க் நிஃப்டி போங்களேன். ஓகே, இப்போ நம்ம ஒரு புல்லிஷ் பார்த்தோம். இப்போ நம்ம 5 மினிட்ஸ் கேண்டில்ல பார்க்கணுமா 15ல பார்க்கணுமா? இப்போ 15 மொமெண்டம்னா 15 or 30. ஓகே, இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் மொமெண்டம் என்ட்ரி 15ல தான், 5ல பார்க்க கூடாது. கரெக்ட்டா? ஆமா சார், 5 பார்க்க கூடாது. இப்போ ஸ்டேட்டஸ் வந்து ஓகே, மார்க்கெட் நியூட்ரல் இருக்கு. ஸோ நம்ம பை எடுத்தது ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்றீங்க, அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட்டா? ஆமா சார், பை எடுத்தா நம்ம டார்கெட் ஹிட் ஆயிருக்கும். ஏன்னா நம்ம பிரீமியம்ல 80 பாயிண்ட்ஸ் தான் வச்சிருப்போம் டார்கெட். ஸோ நம்ம டார்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த என்ட்ரிக்கு வெயிட் பண்ணலாம். ஓ ஓகே ஃபைன். மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு குயிக்கா ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வரோம், அவ்வளவுதான். ஸோ நம்ம ட்ராப் பொறுத்த ஆக்சுவலா இப்போ ஏன் டவுன் வரானா, ஓவரால் ட்ரெண்ட் வந்து டவுன் தான். ஏன்னா நம்ம அதை முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம், நேத்தே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம் புல் ட்ராப்ன்றது. சேம் வேல்யூஷன் கொடுத்து இப்போ மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்கு. பட் நம்ம அந்த புல் பேக்ல போயிட்டு ஒரு குயிக் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வரோம் மொமெண்டம்ல. ஓ ஓகே. ஸோ இப்போ டவுன் ஆகிறனால நம்ம பீல எதுவும் வாங்கணுமா? இல்லை 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 இல்லை, ஆக்சுவலா இண்டிகேஷன் வந்துச்சுன்னா தான் நம்ம வாங்குவோம். அடுத்த இதை பொறுத்த வரைக்கும் இண்டிகேஷன் ஓகே, நம்ம ரிவர்ஸ்ன்னு சொல்லி அவசரப்பட்டு பிஓ ஏதோ போக வேண்டாம். ஆமா சார், ஆமா. ஹலோ, சொல்லுங்க சார். சார் இப்போ நிஃப்டி பாருங்க, இப்போ விழுந்திருக்குது B/C. ஓகே, 5 மினிட்ஸ் ரெண்டுலயுமே. ஓகே. ஸோ இப்போ B/C ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம சினாரியோ 2ல வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஏன் இது சினாரியோ 2 அப்படின்னா, உங்களுக்கு ப்ரீவியஸ் கேண்டில்ல எந்த ஒரு இண்டிகேஷனுமே இல்லை, கரெக்டுங்களா? எஸ்எம்சி இண்டிகேஷன் இல்லை. அப்ப கரண்ட் கேண்டில்ல பை பண்ணிருப்போம். 11 மணிக்கு வந்திருக்கு. அப்ப 11:01க்கு நம்ம வந்து ஒரு பை ஆர்டர் எடுத்திருப்போம். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சார் அதே மாதிரி வந்து அந்த ப்ரீவியஸ் கேண்டில்ல எனக்கு அந்த தண்டர் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்குது, உங்க சார்ட்ல இல்லைங்க. இதோ இருக்கு, இதுங்களா? அந்த மாதிரி இது ப்ரீவியஸ் கேண்டில்லே இருக்குது, இங்க செகண்ட் கேண்டில்லே இருக்கு, அதுலயே இருக்கு. அப்படிங்களா? ஓகே, எனக்கு வர சார்ட்ல இருக்கு, உங்க சார்ட்ல இல்ல. தெரியலீங்களே. நான் வேணா செக் பண்றேன் சார். எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு வைங்க, நான் செக் பண்றேன். ரைட் சார். இல்ல 15 மினிட்ஸ் அவங்க 5 மினிட்ஸ்ல பாக்குறாங்க சார், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அப்படி ஓகே ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க, 15 மினிட்ஸ்ல இருக்கு என்னோட இது. ஓகே, எங்களுக்கு காட்டுது தண்டர் சிம்பல் ரெண்டுத்துலயுமே காட்டுது, பட் ரெட்ல இருக்கு. இவரோட சார்ட்ல இல்ல பாருங்க. நான் 15 தான் வச்சிருக்கேன். அது என்னன்னு தெரியல. எனக்கு வேணா சென்ட் பண்ணுங்க சார், நான் செக் பண்றேன். சார் அந்த B/C மேல நம்ம அந்த கர்சரை வைக்கும்போது அதுல பாத்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் 24% அந்த மாதிரி காட்டுது இல்லைங்களா? அது எதாவது மெயின் பண்ணுங்க சார். ஆக்சுவலா கான்ஃபிடன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 50க்கு மேல இருக்குன்னா ட்ரெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம் சார். ஸோ கான்ஃபிடன்ஸ் வந்து ஒரு 50க்கு கீழே இருக்குன்னா மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன்ல இருக்குன்னு அர்த்தம்.
சார் அந்த அதுவும் கேண்டில் கீழே சார் சிக்னல் B/C ஃபார்ம் ஆகுறது டே மிடில் ஃபார்ம் ஆனா நம்ம வந்து ப்ரீவியஸ் கேண்டில் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் கேண்டில்லே வந்துச்சுன்னா நம்ம எஸ்டர்டே கேண்டிலோட லாஸ்ட் இதுல பார்க்கணும் சார் அந்த இல்ல ட்ரையாங்கிள். சார், அது பார்க்க வேணாம் சார். கரண்ட் கேண்டலோட இண்டிகேஷன் வச்சே நீங்க எடுத்துடலாம். ஓகே, அப்ப அந்த செகண்ட் சினாரியோ அந்த மாதிரி இதுல போயிடும். ஆமா சார், ஆமா. சார் அந்த கான்ஃபிடன்ட் லெவலையும் கன்சிடர் பண்ணி எடுக்கணுமா? இல்ல, ஆக்சுவலா கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் வந்து நீங்க பாக்குறது நல்லது. பட் இனிஷியல் ஸ்டேஜ்ல அது நீட் இல்லை. நம்ம அது ஒரு கன்சிடரேஷன். ஆக்சுவலா என்னன்னா, உங்களுக்கு அந்த இடத்துல அதிகமான ஒரு ஆர்டர் வர்றப்ப உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் வந்து ஒரு 50க்கு மேல இருக்கும். தட் மீன்ஸ் ஒரு சில என்ட்ரில பாத்தீங்கன்னா இதுல 12 தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷனா இருக்கும். தட் மீன்ஸ் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல சொல்றது மூவ் வந்து நம்மளுக்கு வேலிடா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி போகுதுன்னு இருக்கும். ஸோ இப்போ அடுத்த கேண்டிலும் நம்மளுக்கு B/A கொடுத்துருக்கு. ஸோ இதுல 25% கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் கொடுத்துருக்கு. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம சினாரியோ 2 தான் கவர் ஆகும். ஏன்னா ப்ரீவியஸ் கேண்டல்ல எந்த ஒரு எஸ்எம்சி இண்டிகேஷனும் இல்லை. ஸோ எடுத்திருந்தோம் அப்படின்னா பை ஆர்டர் தான் எடுத்திருப்போம். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வேற ஏதாச்சும் ஸ்டாக்ஸ் இல்ல கமாடிட்டியில வேற ஏதாச்சும் ரியல் டைம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நம்ம அட்ரஸ் பண்ணலாம். சார் கோல் இந்தியா செக் பண்ணுங்க சார். ஓகே, TCS கேட்டிருந்தாங்க செஷன் ஓப்பனிங்ல, அது மோஸ்ட் ப்ராஃபிட். கோல் இந்தியா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சினாரியோல எந்த ஒரு என்ட்ரிஸும் வரல. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுங்க மொமெண்டம் ஆன்ல இருக்கு. ஸோ மேபி சொல்லுங்க சார். ரிவர்ஸ் பை OS எல்லாம் வருது, அதெல்லாம் கன்சிடர் பண்ண தேவையில்ல சார்? இல்ல, இதெல்லாம் இல்ல சார். ரிவர்ஸ் பை RS இதெல்லாமே நான் சொல்றேன். நான் செப்பரேட் கிளாஸ்ல அதான் இது செஷன் ஒரு டாபிக்கா நான் கொண்டு வரேன். இது எல்லாமே நான் கன்சிடர் பண்ணணும். நான் அப்கமிங் கிளாஸ்ல வந்து நான் டீட்டெயிலா சொல்றேன். ஓகே. ஸோ கோல் இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம 15 மினிட்ஸ்ல என்ட்ரி வரல. மேபி 5 மினிட்ஸ்ல நம்ம சூஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு செல்லர் ஜோன்ல இருக்கு. ஸோ அந்த ஏரியால இருந்து ஒரு ஹியூஜ் டவுன் சைட் வந்து வந்திருக்கு. ஸோ என்னன்னா இந்த இடத்துல நீங்க முன்கூட்டியே அதை தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த 9:40க்குலாம் இப்போ நம்ம கிளைண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு, ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அதுக்கு மேல பை ஆர்டர் போட வேணாம் அப்படின்ட்டு. சேம் அதுக்கு ஏற்ற மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஆயிருக்கு கேண்டில்ஸ் எல்லாமே. ஓகே சார், இந்த புல் ட்ராப் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓகே சார். ஓகே சார். ஸோ இப்போ புல் ட்ராப் அப்படின்றது என்னன்னா, இப்போ நார்மலா இப்போ லைவ்ல கூட இப்போ பாக்குறீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வோல்டாஸ் வந்து இந்த ரீஜியனுக்கு மேல, தட் மீன்ஸ் இந்த ரெட் ஜோனுக்கு மேல போகாது அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன். தட் மீன்ஸ் அதை வந்து நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு மேஜரான ஒரு சப்ளை ஜோன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஏரியால என்ன நடக்கும் அப்படின்னா, நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸுக்கு லெவல் பேஸ்டா நம்ம வந்து அனலைஸ் பண்ணி வச்சிருப்போம். இதெல்லாம் R1, R2, R3. அதே மாதிரி இந்த R1, R2 கிட்ட வந்துச்சுன்னா ரிஜெக்ஷன் வரும் அப்படின்றத கேண்டில் வச்சோ இல்ல கேண்டிலோட ஃபார்மேஷன் வச்சோ இல்ல மல்டிபிள் அனலைசிஸ் வச்சோ நம்ம டீகோட் பண்ணிருப்போம். பட் இந்த புல் ட்ராப் என்ன மீன் பண்ணுதுன்னா, ஒரு புல்லிஷ் கேண்டில், தட் மீன்ஸ் ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகி அங்க ரிஜெக்ஷன் ஆயிட்டு மார்க்கெட் வந்து டவுன் சைட் கொண்டு வர போறாங்க அப்படின்றத அந்த ட்ராப் பாயிண்ட் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன மெயினா தெரிஞ்சுக்கணும்னா, அந்த இடத்த தாண்டி மார்க்கெட் போறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும். தட் மீன்ஸ் அப்சைடு போறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து ஒரு கேண்டிலுமே நம்ம டூல் வந்து ட்ராக் பண்ணும். எல்லா ட்ராக் பண்ணிட்டு எந்த கேண்டல்ல வெயிட்டேஜ் இருக்கோ அந்த கேண்டல்ல தான் இது வந்து ட்ராப் கேண்டில் அப்படின்னு உட்காரும். ஸோ அதை வந்து ரெட் ஜோனா நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணி காட்டும். ஸோ அந்த ரெட் ஜோன் வந்து நம்மளுக்கு என்னன்னா ஒரு காஷியஸான ஒரு இடம்.
ஸோ அந்த இடத்துல அதிகமான செல் ஆர்டர்ஸ் வந்து பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வோல்டாஸ் எடுத்திருக்கேன், ஃபர்ஸ்ட் கேண்டிலே நமக்கு புல் ட்ராப் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஏரியாவுக்கு மேலே போகாது அப்படின்னா இந்த ஆர்டர்ஸ் இதுலலாம் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு வேலிட் செல் கொடுத்து டவுன் சைடு வந்துட்டு இருக்கு. ஈவன் தோ அகெயின் இந்த ஜோனுக்குள்ள போனாலும் என்ன நடக்கும்னா மேக்சிமம் இதுல இருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஜோனுக்குள்ள பாத்தீங்கன்னா மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் ஆகும். ரிஜெக்ஷன் அப்படின்றது உங்களோட ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு அகெயின் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை டவுன் சைட் கொண்டு வந்துருவாங்க. ஸோ அதை மார்க்கெட் வந்து டவுன் சைடு வந்து கொண்டு வந்துருவாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆயிட்டு மார்க்கெட் வந்து டவுன் சைடு வந்து ஆகுது. ஓகேவா? ஸோ புல் ட்ராப் பொறுத்த வரைக்கும் நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அது வந்து ஒரு செல்லர்ஸ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் செல் ஆர்டர்ஸ் வர்ற ஏரியா. ஓகேங்களா? தட் மீன்ஸ் அந்த இடத்துல பையிங் வந்து நம்ம மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணக்கூடாது. அந்த இடம் வந்து ஒரு காஷியஸ் பாயிண்ட். இப்போ நார்மலா ஒரு ட்ரேடர் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அனாலிசிஸ் பண்ணியிருப்பாரு. ஆர்எஸ்ஐ, மேக்டி, பொலிங்கர் பேண்ட் இது மாதிரி மல்டிபிள் இண்டிகேட்டர் வச்சு ஒரு ட்ரெண்டை வந்து ஈஸியாக நம்மளால இண்டிகேட் பண்ணி சொல்லிடலாம். பட் இந்த இடத்துல இருந்து தான் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்றத கணிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதை தான் நம்ம ஓப்பனா இதுல வந்து நம்ம காட்டுறோம். ஸோ இந்த இடத்துல இருந்து வோல்டாஸ் வந்து ஃபால் ஆக போகுது அப்படின்றத நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுட்டீங்க. அப்போ உங்க மைண்ட் செட் என்னவா இருக்கும்? ஒன்லி செல் சைடுக்கான ட்ரேடை நான் எடுக்கணும், ஸ்ட்ரிக்டா ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் போட்டு நான் வெயிட் பண்ணணும் அப்படின்ற பாயிண்ட்ல நீங்க இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல உங்க எமோஷனா நீங்க அனலைஸ் பண்ற டைமோ இல்ல எமோஷனா நீங்க மேக் பண்ற லாஸும்ன்றது இங்க வந்து கட் டவுன் ஆகுது. இப்போ அந்த புல் ட்ராப் வந்ததுன்னா நம்ம அந்த கேண்டில்ல வந்து செல் ஆர்டரோ இல்ல பி சைடு போவோம்ல என்ட்ரி எடுக்க. ஆமா சார். இப்ப வேலிட் செல் வந்திருக்கு அப்படின்னா அடுத்த கேண்டல்ல நம்ம செல் ஆர்டர் எடுத்திருப்போம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இது இங்க மேல மென்ஷன் ஆயிருக்கு 1403 நம்மளோட ஸ்டாப் லாஸ். ஸோ நம்ம ஸ்டில் செல் சைடு வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இது மாதிரி நீங்க நாட் ஓன்லி வோல்டாஸ், நீங்க குளோபலா எல்லா ஸ்டாக்ஸ் எல்லா இண்டெக்ஸ், ஸோ அது இல்லாம உங்க இண்டிகேஷன் உங்களுக்கு வந்துடும் ஆக்சுவலா. இப்போ பார்த்தீங்கன்னா ரெக் லிமிடெட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பாட்டமை இதுவே ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு, நேற்றே ஐடென்டிஃபை பண்ணி வேலிட் பை கொடுத்து இப்போ அப்சைடு போனா அப்சைட் போய் மேக்ஸிமம் டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. ஹிட் ஆகிட்டு இப்போ லைவ்ல உங்களுக்கு வேலிட் செல் வந்து காட்டி உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் ஜோன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு சார்ட்லயும் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணவே தேவையில்லை. அந்த இண்டிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ட்ரி எடுத்தா போதும். ஓகே. இப்போ பியர் ட்ராப்ங்கிறது வந்து அந்த புல் ட்ராப்போட ஆப்போசிட் சப்போர்ட்டா ஒர்க் ஆகும். ஆமா சார், சப்போர்ட் ஒரு அதிகமான பை ஆர்டர்ஸ் வர்றதுக்கான ஒரு ஜோன். ஓகே. ஸோ அந்த இடத்துக்குள்ள மார்க்கெட் மறுபடியும் வருதுன்னா பையிங் ப்ரெஷர் இருக்கும். இப்போ சப்போஸ் நீங்க இங்க பை ஆர்டர் எடுத்திருந்தீங்கன்னா இங்க புல் ட்ராப் வந்தோடனே என்ன பண்ணிருப்பீங்க? காஷியஸா க்ளோஸ் பண்ணிருப்பீங்க. பட் அதர் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க? வெயிட் பண்ணுவாங்க, டார்கெட் 2 ரீச் ஆகல, டார்கெட் 3 ரீச் ஆகலன்ட்டு. பட் நம்ம கிட்ட இருக்கிற மேஜர் அட்வான்டேஜ் இந்த ட்ராப்பும் இந்த மொமெண்டமும் சேர்ந்து நீங்க பண்றப்ப ஒரு எப்படி சொல்ற ஒரு ப்ரிகாஷன் மாதிரி முன்கூட்டியே ஒரு தடங்கள் வரப்போகுதுன்றத உங்களுக்கு கண் முன்னாடியே காட்டிடணும். அப்படி இருக்கிறப்ப நீங்க எமோஷனா மேக் பண்ற லாஸ் வந்து இங்க இருக்காது. குளோபலா கேட்டீங்கன்னா மேக்சிமம் ஆஃப் த லாசஸ் வந்து இந்த பிரேக் அவுட் நடக்கிற இடத்துலயும் பிரேக் டவுன் நடக்கிற இடத்துல தான் நடக்குது. ஸோ அந்த விஷயத்த இங்க இருந்து எல்லாருமே ட்ரெண்டை சொல்லிடலாம். ஆனா மார்க்கெட் இப்ப ரெக் லிமிடெட் வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே போக போகுதுன்றத சொல்ல முடியாது, இந்த பாயிண்ட்ல இருந்து மேலே போக போகுதுன்றத எக்ஸாக்டா சொல்ல முடியாது. பட் நம்ம தான் அது வந்து உங்களுக்கு பப்ளிக்கா இது பண்றோம், வியூ பண்ணி காட்டுறோம். ஓகே சார். ஸோ வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? லைவ்ல வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா செஷன் மைண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த கான்செப்ட் மட்டும் நீங்க செக் பண்ணிட்டு குரூப்ல ஷேர் பண்ணுங்க. சினாரியோ 1 சினாரியோ 2 சினாரியோ அதே புல்லிஷ்க்கும் பேரிஷ்க்கும். இந்த ஷீட் ஆல்ரெடி நான் குரூப்ல ஷேர் பண்ணிருக்கேன், ஒரு வாட்டி அதையும் செக் பண்ணி பாருங்க. சார் ஒரு டவுட். சொல்லுங்க சார். இண்டிகேட்டர் ரிக்வெஸ்ட்காக ஒரு மெசேஜ் பண்ணிருக்கேன் அட்மின்க்கு. அதுக்கு ஓகே சார். ஓகே. உங்க நேம் சார்? சசிகுமார். சசிக். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ. தேங்க்ஸ்.
ஸோ இந்த கிரீன் ஜோன் கிட்ட வரப்பெல்லாம் பாருங்க எவ்வளோ வாட்டி ரிஜெக்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ இந்த கிரீன் ஜோன் கிட்ட வரப்ப ரிஜெக்ஷன், ஸோ அப்சைட் போயிருக்கு. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களோட எப்படி சொல்றது எமோஷன் வந்து பேலன்ஸாக வச்சுக்கும். அது இல்லாமல் நீங்கள் ரொம்ப நேரம் சார்ட்ல வந்து அனலைஸ் பண்ண மாட்டீங்க. உங்கள் டைமை வந்து மற்ற விஷயத்துக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பயோகான்ல நம்மளுக்கு வேல்யூ செல் கொடுத்துருக்கு, நம்ம செல் ஆர்டர் எடுத்துருக்கலாம். வேலிட் செல் வந்தா நெக்ஸ்ட் கேண்டில் என்ட்ரி எடுக்கணும். ஆமா சார், நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். HDFC பொறுத்த வரைக்கும் இன்னும் செல்லிங் சைடில் தான் இருக்கு, ஏன்னா நேற்றே நம்மளுக்கு வேல்யூ செல் கொடுத்துருக்கு. ஸோ இது ஒரு பெரிய ஒரு ட்ராப் ஜோன். ஸோ இதுல இருந்து நம்ம ஸ்டில் செல் சைடில் தான் இருக்கு. SBIல எக்ஸிகியூஷன் TCS வந்து B/C மார்னிங் வந்துட்டு இந்த கேண்டல்ல. ஸோ அது டார்கெட் கிட்ட. ஸோ ICICI பொறுத்த வரைக்கும் நேற்று கொடுத்த வேல்யூ செல் வந்து நம்மளுக்கு 2 டார்கெட்டுமே ஹிட் ஆயிடுச்சு. ஸ்டில் பார்த்தீங்கன்னா டவுன் சைடு தான். ஈவெண்டும் அந்த ரெட் ஜோன் கிட்ட போறப்ப ரிஜெக்ஷன் வச்சுட்டு ஸ்டில் வந்து இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா டவுன் சைடு தான் போயிட்டு இருக்கு ICICI பேங்க். கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல இப்போ பியர் ட்ராப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸ்டில் நம்ம இண்டிகேஷன் வரல, வந்துச்சுன்னா நம்ம இதுக்கு அப்பியர் பண்ணலாம். Dixonல இண்டிகேஷன். இன்ஃபோசிஸ் பொறுத்த வரைக்கும் வேலிட் பை கிரியேட் ஆயிருக்கு. ஸ்டில் பை ரிலேட்டடான ட்ரேட்ல நம்ம ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா நேற்று வேலிட் பை கொடுத்துருக்கு, பட் ரிவர்சல் வந்திருக்கு. ஸோ ரிவர்சல்னால இப்போ டவுன் சைடு போட்டிருக்கு. ஸோ இந்த ரிவர்சல் ரிவர்ஸ் பைன்ற கான்செப்ட் நான் கவர் பண்ணுறேன் அப்கமிங் செஷனில். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸில் மறுபடியும் ஒரு புல் ட்ராப் ஃபார்ம் ஆகிட்டு நம்ம வெயிட் பண்ணலாம் டவுன் சைட். ஓகே, பதாஞ்சலி பார்த்தீங்கன்னா நியூஸ் பார்த்துருப்பீங்க, ஹெவி கிராஷ் ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ அது கிராஷ் ஆனதுக்கப்புறம் எக்ஸாக்டாக அந்த பாட்டம் ஐடென்டிஃபை பண்ணி 341 இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் ஆயிருக்கு. செகண்ட் டார்கெட் இன்னும் வெயிட் பண்ணலாம், அப் சைடு தான் மேக்ஸிமம் போகும். ஸோ அதுக்காக நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா பியர் ட்ராப் வந்து நேற்றே இண்டிகேட் ஆயிருக்கு. ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா வேலிட் செல். இந்த ஜோனுக்குள்ளே போக போக ரிஜெக்ஷன் வரும், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரீவியஸாக ஒரு பியர் ட்ராப் ஃபார்ம் ஆகி அந்த ஜோன், அந்த கிரீன் ஜோனுக்குள்ளே வந்து அப்சைட் போயிருக்கு. ஓகே, வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க, நம்ம வைண்ட் அப். பிரபா, மொமெண்டம் என்ட்ரிக்கு டார்கெட் எங்கே காட்டும், எங்கே போய் பார்க்குறது? இல்லை, டார்கெட் வந்து நம்ம ப்ரீமியம் பேஸ்டு டார்கெட் தான் செட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நான் திருப்பி குரூப்பில் அகைன் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இண்டெக்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 1:2 வந்து ப்ரீமியம் பேஸ்டு ஸ்டாப் லாஸ் அண்ட் ப்ரீமியம் பேஸ்டு டார்கெட் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அதை வந்து நான் செட் பண்ணுறேன். பட் கேஷ் செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1:2ன்றதை வச்சுக்கோங்க, அதுதான் ப்ரிஃபரபிள். இல்லை 1:2னா எப்படி? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி இப்போ 2400ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ப்ரீமியம் 200ல இருக்குன்னா நான் எவ்வளோ டார்கெட் வைக்கிறது அதுக்கு? ஓகே, இப்போ அதான் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த ப்ரீமியம் பேஸ்டு ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்து ஆல்ரெடி ஒரு டாக்குமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தோம். சார்ட்ல இங்கே மென்ஷன் ஆகாதா? சார்ட்ல ஆகாது, ஏன்னா மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு குயிக்கா ஒரு ப்ராஃபிட் எடுத்துட்டு வருவீங்க. ஸோ அதனால சார்ட்ல மென்ஷன் ஆகும், ஒரு டாட் மாதிரி மென்ஷன் ஆகும். ஒரு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மென்ஷன் ஆயிருக்கிற டார்கெட் வரைக்கும் நம்மளுக்கு போகும். ஏன்னா இப்போ டேஷ்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொமெண்டம் என்ட்ரிக்கெலாம் நான் டார்கெட் ஸ்டாப் லாஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன், பட் அது எல்லாமே கொஞ்சம் யூஸா இருக்கும். தட் மீன்ஸ் அவ்வளோ தூரம் நம்மளால வெயிட் பண்ண முடியாது. ஸோ அதனால
நிஃப்டில இப்ப டாட் ஒன்று வந்திருக்குல்ல சார், பி ஸ்லாஷ்ல மேல டாட், கிரீன் கலர் டாட், அந்த டாட் சொல்றீங்க சார்? ஆமா சார், அதுதான் அந்த கிரீன் டாட் தான். ஸோ அதுதான் உங்களுக்கு இதுல டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸா இங்க மென்ஷன் ஆயிடும். ஸோ அது சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ரீச் ஆகாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஏன்னா கொஞ்சம் யூஜா இருக்கும் அந்த டார்கெட். ஸோ அதனால நாங்க ப்ரிஃபர் பண்றது மொமெண்டமுக்கு ப்ரீமியம்ல டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து வச்சிருங்க. ஓகே, அது எப்படி பாக்குறது? எது ஷீட் ஏதோ இருக்கு, நீங்க அப்புறம் ஷேர் இருக்கு நான் அனுப்புறேன். ஓகே. ஓகே, வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க, இல்ல நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். க்ரூட் ஆயில் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. க்ரூட் ஆயில் க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் இது வந்து S/P ஃபார்ம் ஆயிருக்கு. பட் சைட்வேஸ்ல நம்மளுக்கு ப்ரொஜெக்ஷன் இருக்கிறதுனால எந்த ஒரு என்ட்ரியும் எடுத்திருக்க மாட்டோம். பட் கரண்ட் ட்ரெண்ட் என்னன்றதை பார்த்தா நேற்று நமக்கு பியர் ட்ராப் வந்து கொடுத்துருக்கு, வேலிட் பை கொடுத்துருக்கு. வேலிட் பை கொடுத்து ஸ்டில் பார்த்தீங்கன்னா அப் சைடு போக தான் ட்ரை பண்ணியிருக்கு. பட் இன்னைக்கு டே பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ட்ரிஸ் வந்து எதுவும் இல்லை. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு S/P ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் கேண்டல்ல நம்மளுக்கு ஒரு இண்டிகேஷன் வந்திருக்கு. ஸோ இது வந்து சினாரியோ 1ல கவர் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்கும். ஸோ மொமெண்டம் என்ட்ரி இது. ஸோ ஸ்டில் அப் சைடு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பட் இண்டிகேஷன் வைஸ் இன்னும் நம்மளுக்கு என்ட்ரிஸ் எதுவும் வரல. பட் கமெண்ட்ரி வந்து நம்மளுக்கு சைட்வேஸ் வெயிட் ஃபார் கிளாரிட்டின்னு கொடுத்துருக்கு. சார் XAU USD ஓகே, XAUSD பொறுத்த வரைக்கும் ஓகே நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேலிட் செல் கொடுத்துருக்கு. எக்ஸாக்டா 12 மணிக்கு கிரியேட் ஆயிருக்கு. வேலிட் செல் 12:15 கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் ஃபால் ஆயிட்டு இப்போ ரீசெண்டா இன்னைக்கு மார்னிங் பியர் ட்ராப் இண்டிகேட் ஆயிட்டு இந்த கிரீன் ஜோன்லேயே கன்சோலிடேட் ஆயிட்டு இருக்கு. நீங்க 30 மினிட்ஸும் ஷிஃப்ட் பண்ணி பார்க்கலாம். 30 மினிட்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸா உங்களுக்கு சேம் இடத்துல பியர் ட்ராப் ஃபார்ம் ஆயிருக்கு. பியர் ட்ராப் ஃபார்ம் ஆயிட்டு எப்பெல்லாம் இந்த கிரீன் ஜோனுக்குள்ள டச் ஆகுதோ அப்ப எல்லாமே நம்ம ரிஜெக்ஷனை வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து மெயின் என்னன்னா, இப்போ இந்த ஜோன்ல மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா இந்த ஏரியாவை ஐடென்டிஃபை பண்றதுதான் ரொம்ப கடினமான விஷயம். இந்த ஏரியா தான் இப்போ நம்ம ஈஸியா இண்டிகேட் பண்ணி காட்டிடுறோம். அப்ப இந்த ஜோனுக்குள்ள வரப்ப ரிஜெக்ஷன் நடக்குதுன்றது நம்ம எப்படி சொல்றது, நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. ஸோ அதனால அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் காஷியஸா இருப்போம். செல் ஆர்டர் வந்து போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு பை ரிலேட்டடான ட்ரேட்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ அப்சைட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேலே டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் மேலே மென்ஷன் ஆயிருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் XAUSD பொறுத்த வரைக்கும். வேற ஏதாச்சும் கொரிஸ் இருக்குங்களா? தேங்க்ஸ் ரொம்ப, நான் மீட்டிங்ல இருந்து லீவ் ஆகிறேன். டவுட்ஸ் இருந்தால் நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறேன். ஓகே சார். ஸோ இன்னைக்கு கவர் பண்ண சினாரியோ மட்டும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க. ஷூர். புல்லிஷ்ல 2 சினாரியோ, பீரிஷ்ல 2 சினாரியோ, அதை மறக்காம ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் கான்செப்ட்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. வேற ஏதாச்சும் கொரிஸ் இருந்துச்சுன்னா குரூப்ல கேளுங்க, இல்லை எனக்கும் பிங்க் பண்ணுங்க, நம்ம கனெக்ட் ஆகும். தேங்க்யூ.